விஎம் கிரியேஷன்ல வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு சிஸ்டம் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது இந்த பேசிக் ஸ்க்ரீன்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் அடிஷ்னல் கஸ்டமைசேஷன் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வி கேன் ட்ரை அண்ட் சூஸ் தட். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரைமரியா ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த டிஸ்க் செக்ஷன் அண்ட் தென் நம்ம மற்ற செக்ஷன் கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு மேண்டேட்டரி விஷயம், ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்று ரிசோர்ஸ் குரூப். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. வர்ச்சுவல் மெஷினுக்கு ஒரு மீனிங்ஃபுல் நேம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாண்ட் வெப் VM01 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்க் கிரியேட் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணணும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஒர்க்லோடுடைய டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலி அவைலபிளாக வேணும். வேறேஸ் வந்து அதோடைய ஃப்ரண்ட் அண்ட் வர்ச்சுவல் மெஷினில் வந்து நம்ம ஹை அவைலபிலிட்டி சூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா தென் தெர் வில் பி அ கான்ஃப்ளிக்ட். ஸோ அப்போ வந்து அஜூரோடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஸ்க் என்னென்ன கொடுக்குறாங்க, ஸோ அதோடைய டைப்ஸ் என்னென்ன, தென் அதோடைய கேப்பபிலிட்டிஸ் என்னென்ன, எந்தெந்த யூஸ் கேஸில் என்ன மாதிரியான நம்ம டிஸ்க் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ க்ளீனாக பார்த்துடலாம். ஸோ டிஸ்க், ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் நம்ம பப்ளிக் கிளவுட்ல வந்து வர்ச்சுவல் மெஷின் தான் யூஸ் பண்றோம். ஸோ பிசிக்கல் சர்வருக்கு வந்து நமக்கு ஆக்சஸ் கிடையாது. பிசிக்கல் சர்வர் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து மேனேஜ் பண்றாங்க. இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பிசிக்கல் சிஸ்டம்க்கு ஒரு சர்வருக்கோ இல்லை ஒரு லேப்டாப்க்கோ ஒரு டெஸ்க்டாப்க்கோ வந்து ஒரு ஸ்டோரேஜ் வேணும், இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்கு, இல்லை உங்களுடைய ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பிசிக்கல் டிஸ்க் வந்து எய்தர் வந்து அந்த பர்டிகுலர் லேப்டாப்குள்ள இல்லை சர்வருக்குள்ள வந்து இன்பில்ட்டா வந்து ஆட் பண்ணுவீங்க. ஆர்எல்ஸ் வந்து நிறைய கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக பிசிக்கல் டிஸ்க் வந்து ஒரு சாண்ட் ஸ்டோரேஜில் ஒரு ஸ்டோரேஜ் என்க்ளோஷரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதில் போயிட்டு நம்ம அந்த டிஸ்கில் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ டிஸ்க் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ வர்ச்சுவல் சர்வரை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் டிஸ்க் கிரியேட் பண்ணுவோம். விஹெச்டி ஆர் விஎம்வேர்ல வந்து விஎம்டிகேன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஆர் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் உடைய லேட்டஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அந்த எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்டோடைய டெர்மினாலஜி வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் பதிலாக நம்ம வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்ல தான் என்ன பண்றோம், இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்றோம், டேட்டா ஸ்டோர் பண்றோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஓஎஸ்க்குன்னு தனியா வந்து சில ஃபைல்ஸ் இருக்கும், சிஸ்டம் ஃபைல்ஸ், அதோடைய டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ற கண்டென்ட்லாம் ஒரு பர்டிகுலர் ஓஎஸ் டிஸ்க்ல வந்து ஸ்டோர் ஆகும். வேறஸ் இப்போ டேட்டா அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய லாக் ஸ்டோர் பண்றதுக்கு, அதோடைய அப்ளிகேஷனுடைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டா டிஸ்க், அப்ளிகேஷன் டிஸ்க் அதெல்லாம் தேவைப்படும். இன்கேஸ் வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா தென் நீங்க இந்த கேச்சிங், இந்த ஸ்வாப் ஃபைல் ஆர் வர்ச்சுவல் மெமரிலாம் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி கண்டென்ட் மாதிரி அது. ஸோ இப்போ வந்து அஜூர்லையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் யூ வெரைட்டி ஆஃப் disk options. Okay, so Microsoft Azure provides a variety of disk storage option. So அஜூரோடைய வர்ச்சுவல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக ரெண்டு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஹார்ட் டிஸ்கில் வந்து ரெண்டு மேஜர் ஜெனரேஷன் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டிஸ்க்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் டிஸ்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஹார்ட் டிஸ்க் டிரைவ். வேற இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஷ் டிரைவ் டெக்னாலஜி வந்துருச்சு. ஃப்ளாஷ் டிரைவ்னும் போது நம்மளுடைய இந்த யூஎஸ்பி நார்மல் இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ் கேட்டகரியில் வரும். ஸோ ஒரு பீரியட்ல எப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்பிண்டில் பிளேட்டர் இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சிடி மாதிரி டிவிடி மாதிரி ஒரு பிளேட்டர் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த பிளேட்டர். இது ஸ்பிண்டில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ரீட் பண்ணுவாங்க. ஆக்சுவேட்டர் வச்சு ரீட் பண்ணி நீங்கள் டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. வேற இப்போ வரது எல்லாமே வந்து ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்றாங்க, எஸ்எஸ்டி சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்றாங்க. இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவுக்கும் சாலிட் ஸ்டேட் டிரைவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ரீட் ரைட் இருக்கிறது, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து ஹையர்
பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, ஹையர் பேலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதுன்றது இங்கே உங்களால் பார்க்க முடியுது. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து உங்களுடைய எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க், பழைய டெக்னாலஜி வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு சொல்லுவாங்க, ஹெச்டிடி. இது வந்து மேக்னெட்டிக் டிரைவ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே வந்து மேக்னெட்டிக் கான்செப்ட்ல பில்ட் பண்ணதால இதோடைய லைஃப் டைம் பிளஸ் இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. இது ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா தென் தெர் ஆர் வெரி லெஸ் சான்சஸ் தட் இட் வில் கண்டினியூ டு ஒர்க். ஸோ அதே மாதிரி இதோடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் த ஒன்லி ஏரியா வேர் எஸ்எஸ்டி நீட்ஸ் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஓகே, அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். பட் ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஜெனரேஷன்ல 2 ஜெனரேஷன் இருந்தது. ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு சொல்லுவாங்க, ஹெச்டிடி. இன்னொன்று வந்து எஸ்எஸ்டி. இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் தான் யூஸ் பண்றோம் இப்போ மோஸ்டா. ஸோ முன்னாடி ப்ரிடாமினெண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு லேப்டாப் இல்லை ஒரு டெஸ்க்டாப் வாங்கி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹெச்டிடி தான் வாங்கி நம்ம சர்வராக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க லேப்டாப் டெஸ்க்டாப்லையுமே இந்த மேக்னெட்டிக் டிரைவ், இந்த ஹெச்டிடி டிரைவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேலை இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவ் வந்து இப்போ ஃப்ளாஷ் டிரைவ்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ் டிரைவ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நிறைய த்ரூ போட், நல்லாவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃப்ளாஷ் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு 2 எவல்யூஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பட் மைக்ரோசாஃப்டோடைய டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் ஸ்டோரேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். நம்பர் 1, ஸோ அதை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் ஸ்டோரேஜ், தென் அதிலே வந்து என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ். ஃபைனலாக எந்தெந்த யூஸ் கேஸ்க்கு வந்து என்ன டிஸ்க் ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா அப்ளிகேஷன் வந்து ஒரு அப்ளிகேஷனும் வேறு மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கும். இட் வில் சேஞ்ச் கேஸ் டு கேஸ். ஸோ அப்போ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஸ்டோர் த டேட்டா அண்ட் தென் ஆக்சஸ் த டேட்டா பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் ரெக்யர்மெண்ட். ஸோ எப்படி நம்ம வந்து ஃபிசிக்கல் சர்வருக்கு ஃபிசிக்கல் ஹார்ட் டிரைவ் சூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ, வர்ச்சுவல் மெஷினுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ மெயினாக வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர்ஸ், காஸ்ட், இந்த 3 விஷயம் வந்து எந்த ஒரு செலெக்ஷன் கிரைட்டீரியாலையும் இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல். ஸோ நம்ம வந்து ஒரு சாய்ஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ், காஸ்ட் அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ், இது 3 வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஃபீச்சர் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதா, இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்களால அந்த அப்ளிகேஷனை வந்து கன்சிஸ்டண்டாக ரன் பண்ண முடியுமா. ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது 3மே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ரைட் டெக்னாலஜியை வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ we have to consider performance, features as well as cost. இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்க் டிரைவ் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே வந்து 3 டைப் ஆஃப் ரோலில் வந்து யூஸ் பண்ண முடியும் டிஸ்க்கு. ஸோ மெயினாக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுடைய OS உடைய கண்டென்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய ஃபைல்ஸ், அதில் வரக்கூடிய நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ், அந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இன்பில்ட் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வர்ச்சுவல் மெஷினோடைய அந்த OS டிஸ்க் இமேஜில் இருக்கும். ஸோ OS டிஸ்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 2 TB இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நம்ம எவல்யூஷன் வந்து அதிலே பார்ட்டிஷனிங் வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. முன்னாடி MBR, மாஸ்டர் பூட் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து GPTயாக மாறிச்சு, GUID பார்ட்டிஷனிங் டேபிள். அதுக்கப்புறம் 2 TB மேலே உங்களுடைய OS டிஸ்கில் வந்து நீங்கள் சைசிங் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதோடைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு டிஸ்க் வேணும். தென் நம்மளுடைய அப்ளிகேஷன், நம்மளுடைய டேட்டா, ஆக்சுவல் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய பிஸ்னஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் டிஸ்க் வேணும். இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய டேட்டா பேஸ் ஃபைல்ஸ் ஆர் அப்ளிகேஷன் ஃபைல்ஸ், ஈவன் வந்து வெப் சர்வருடைய ஸ்டாட்டிக் கண்டென்ட், ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோட கோட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டிஸ்க், அப்ளிகேஷன் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து நிறைய 32 TB வரைக்கும் நீங்கள் கெப்பாசிட்டி கொண்டு போகலாம். ஆஸ் ஆன் டேட் வந்து ஈவன் 64 TB கூட சப்போர்ட்டட் இன் அல்ட்ரா டிஸ்க்லாம். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டேட்டா டிஸ்க், ஒரு பார்ட்டிஷனும் வந்து இட் கேன் பி அப் டு 32 TB. அகெயின் இந்த ஓகே, ஐல் கம் டு தட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது கேட்டகரியும் ஒன்று இருக்குது. இதில் டெம்பரவரி டிஸ்க், எஃபிமரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபிசிக்கல் சர்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ், ஃபிசிக்கல் மெமரியில் வந்து
எப்பவுமே எல்லா அப்ளிகேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நம்ம மெமரி கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர்ச்சுவல் மெமரி வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்வாப் ஃபைல், பேஜ் ஃபைல்லாம் சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய பிசிக்கல் மெமரியில ரேம்ல வந்து கெப்பாசிட்டி, அந்த குயிக் ப்ராசஸிங், மெயினாக வந்து ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் மெமரி யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணுறதுக்கு, அந்த கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டெம்பரவரி டிஸ்க்னு சொல்லுவாங்க, இல்லை எஃபிமரல் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ எஃபிமரல்னாலே இட் இஸ் டெம்பரவரி இன் நேச்சர். ஸோ எஃபிமரல் டிஸ்க் ஆர் டெம்பரரி டிஸ்க்னு சொல்லுவாங்க. வேறஸ் ஓஎஸ் கண்டென்ட்டும் டேட்டா கண்டென்ட்டும் இட் இஸ் லைக் பெர்சிஸ்டன்ட் கண்டென்ட். பெர்சிஸ்டன்ட்னா பெர்மனன்ட் கண்டென்ட்னு அர்த்தம். ஸோ பெர்மனண்டா நம்ம வந்து இந்த கண்டென்ட்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். டெம்பரரி டிஸ்க்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வர்ச்சுவல் மெமரி ஆர் விண்டோஸ்ல வந்து பேஜ் ஃபைல்னு சொல்லுவோம், லினக்ஸ்ல வந்து ஸ்வாப் ஃபைல்ஸ், இல்லாட்டி உங்களுடைய டேட்டா பேஸ்ல வந்து டெம்ப் ஃபைல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணலாம். வாட் எவர் கண்டென்ட் விச் இஸ் டெம்பரரி நேச்சர். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சில ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணுவீங்க, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவீங்க, அதை வந்து சி டிரைவில் இல்லை டேட்டா டிரைவில் ஸ்டோர் பண்ணி காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு கிரிட்டிக்கலாக இல்லாத டேட்டா நீங்கள் என்ன பண்ணலாம், டெம்பரரி டிஸ்கில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ முக்கியமான டிஸ்க்ளைமர், டோன்ட் ஸ்டோர் பிஸ்னஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டேட்டா இன் டெம்பரரி டிஸ்க். ஓகே, இந்த டெம்பரரி டிஸ்க் எப்படி கிரியேட் ஆகுது, என்ன சைஸ்ல கிரியேட் ஆகுது, அதோடைய லாஜிக் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எஃபிமரல் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த டெம்பரரி டிஸ்க் ஆர் எஃபிமரல் டிஸ்க், ஓகே ஒரே நிமிஷம் இருங்க, ஓகே இங்கே ஆட் பண்ணிடுவோம், எஃபிமரல் ஆர் டெம்பரரி டிஸ்க். ஸோ எஃபிமரல் ஆர் டெம்பரரி டிஸ்க் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இப்போ ஒரு ஃபிசிக்கல் சர்வர்லையும் மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் டேட்டா சென்டர்ல கண்டிப்பா வந்து அன்யூஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த எக்ஸிஸ்டிங் அந்த பிசிக்கல் டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்வர்லேயே வரக்கூடிய டிஸ்க் பே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரேக் சர்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 டிஸ்க் இல்ல 8 டிஸ்க் அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பிளேட் சர்வர்னா கொஞ்சம் கம்மியான டிஸ்க் பாப்புலேட் பண்ணுவோம். இல்லாட்டி இந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல ரன் ஆகக்கூடிய வர்ச்சுவல் மெஷின் ஆர் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் ஓஎஸ்க்கு மட்டும்தான் இந்த லோக்கல் டிஸ்க்கு வந்து நமக்கு ஆக்சஸ் இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் பிசிக்கல் சர்வர் யூஸ் பண்றாங்க. அதுல வரக்கூடிய அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் அதெல்லாம் வந்து அவங்க வந்து கஸ்டமருக்கு வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்ட்வேர்ல இருந்து இன்னொரு ஹார்ட்வேருக்கு அந்த விஎம் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த லோக்கல் டிஸ்க்ல இருக்கிற கண்டென்ட் வந்து டைரக்டா ஸ்கசி கேபிள்ல கனெக்டட், நீங்க அதை வந்து நெட்ஒர்க்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிஸ்க் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த டெம்பரரி டிஸ்க் கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க, இந்த டெம்பரரி ஸ்டோரேஜ் கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ இங்க இந்த டிஸ்க்ல தான் லோக்கல் டிஸ்க், அந்த லோக்கல் சர்வர்ல, அந்த பிசிக்கல் சர்வர்ல இருக்கக்கூடிய அந்த லோக்கல் டிஸ்க்ல தான் இந்த டெம்பரரி கண்டென்ட் கொடுக்குறாங்க. பட் இந்த கண்டென்ட்டால இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ரொம்பவே ஃபாஸ்டா வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ண முடியும், நல்ல இன்புட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஏன்னா அது வந்து லோக்கல் டிஸ்க் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு பிசிக்கலா உங்களுடைய மதர் போர்டில், பிளஸ் வந்து இது வந்து எஸ்எஸ்டி டெக்னாலஜி டிஸ்க் தான் யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் இப்போ வர்ச்சுவல் மெமரி, பேஜ் ஃபைல் அதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்க மெமரியில கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய ரேம் கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா சாண்ட் ஸ்டோரேஜ் இல்லை வந்து ஷேர்டு ஸ்டோரேஜ், காமன் ஸ்டோரேஜ்ல இருந்து உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அதை மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய வெர்ச்சுவல் மெமரி ஆர் பேஜ் ஃபைல், ஸ்வாப் ஃபைல்லாம் நீங்க இந்த எஃபிமரல் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணுங்க. ஸோ தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இட் சேவ்ஸ் கண்டென்ட் ஆன் த லோக்கல் டிஸ்க் ஆஃப் த பிசிக்கல் சர்வர். ஸோ அப்போ இதில் என்ன ரிஸ்க் ஆக்சுவலாக, மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு வெர்ச்சுவல் மிஷினை வந்து ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வர் மூவ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ரொம்ப நேரம் அந்த விஎம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த டெம்பரரி டிஸ்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஏன்னா இன்னொரு பர்டிகுலர் சர்வருக்கு மூவ் ஆகும்போது இந்த கண்டென்ட் வந்து அந்த ஃபிசிக்கல் சர்வரில் லோக்கலாக ரிசைட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் கண்டென்ட்டோ இல்லை இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோ அதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த எஃபிமரல் டெம்பரரி டிஸ்க் வந்து தெர் இஸ் நோ காஸ்ட் ஃபார் இட். ஸோ எந்த விஷயமும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் போது எஸ்எல்ஏ வந்து கிடையாது. ஸோ எந்த விஷயம் நம்ம வந்து காசு கொடுக்காம யூஸ் பண்றோமோ தெர் இஸ் நோ அவைலபிலிட்டி சர்வீஸ் லெவல் கமிட்மெண்ட் ஃபார் தட். ஸோ இப்போ மெயினாக வந்து இந்த பர்டிகுலர் எஃபிமரல் டிஸ்கில் வந்து உங்களுக்கு இட் வில் ஹேஸ் காட் ஃபாஸ்டர்
ரீட்ஸ் அண்ட் ரைட் லேட்டன்சி ஆர் வந்து நம்ம த்ரூபுட்னு சொல்லலாம் ஆர் எல்ஸ் இது இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் சொல்லலாம். இப்படி தான் மெஷர் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் டேட்டா அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செகண்டில் எவ்வளோ நம்மளால இன்புட் அவுட்புட் பண்ண முடியுது, எவ்வளோ நம்மளால ரீட் பண்ணி ரைட் பண்ண முடியுது, அதுதான் நம்ம மெஷர் பண்ணுவோம் டிஸ்கோடைய லேட்டன்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து நல்ல ஒரு டிஸ்க் லேட்டன்சி இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டென்ட் ஸ்டோர் பண்ணுறோம், இதில் தான் வந்து அந்த பேஜ் ஃபைல், ஸ்வாப் ஃபைல், அந்த மாதிரியான வர்ச்சுவல் மெமரி கண்டென்ட் ஆர் அவங்க சிஸ்டமில் டெம்பரரி கண்டென்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் ஆர் இமேஜஸ், இன்ஸ்டாலபிள்ஸ், இமேஜஸ், ஈவன் வந்து உங்களுடைய டேட்டா பேஸ்லேயே வந்து டெம்ப் டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட் கூட இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரிஸ்க் இருக்கு. ஆக்சுவலாக ரிஸ்க் வந்து என்னன்னா டூரிங் மெயின்டெனன்ஸ் லைக் மூவிங் விஎம் டு அனதர் ஃபிசிக்கல் சர்வர், விமோஷன் சொல்லுவோம், இல்லை வந்து லைவ் மைக்ரேஷன் சொல்லுவாங்க ஹைப்பர் வியில். லைக் மூவிங் விஎம் டு அனதர் ஃபிசிக்கல் சர்வர் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்க் வந்து அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஆக்சசிபிள் ஆயிருக்காது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த ஃபிசிக்கல் சர்வரில் ஏதாவது ஒரு கரப்ஷன் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்போவுமே அந்த எஃபிமரல் டிஸ்க் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக உங்களுடைய பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டேட்லெஸ் ஒர்க் லோட், ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டியர் வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஸ்டேட்லெஸ் கண்டென்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டை வச்சு தான் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்லெஸ் கண்டென்ட்டை வந்து ஸ்டேட் கண்டென்ட் வந்து இதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் வந்து உங்களுடைய டெம்பரரி கண்டென்ட் ஏதாவது இருக்கு, இப்போ வந்து ஒரு லாக் ஃபைல் இல்லை ஒரு பர்டிகுலர் டெம்பரரி டெஸ்க் இருக்கு, டேட்டா பேஸ்க்கு டெம்ப் டிபி இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்டென்ட்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் அதை பெர்ஃபார்மன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் வந்து மற்ற கண்டென்ட் இப்போ ஓஎஸ் டிஸ்க் ஆர் டேட்டா டிஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பார்ட்டிஷனில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவுடைய லாக்ஸ் இல்லை டேட்டா பேஸோடைய லாக்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டே வருது, இல்லை டேட்டா நிறைய ஸ்டோர் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரப்ட் ஆகிடும். ஸோ அதனால எப்பயுமே வந்து இந்த 3 விஷயமும் வந்து தனித்தனியாக தான் நம்ம ஐசோலேட் பண்ணி வைப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க் தனியாக, டேட்டா டிஸ்க் தனியாக, டெம்பரரி டிஸ்க் தனியாக இருக்கும். இப்போ இந்த விஎம் கிரியேட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது, என்னென்ன டிஃப்ரெண்ட் சாய்ஸ் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் மெயினாக நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மேனேஜ்டு டிஸ்க் வேணுமா அன்மேனேஜ்டு டிஸ்க் வேணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆஸ் எ கஸ்டமர் நம்ம கிளவுடுக்கு வரதே நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் அந்த இஷ்யூஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆஃப் ஷோர் பண்ணுறோம், இல்லை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ப்ரொவைடர்கிட்ட கொடுக்குறோம், நம்ம அவங்கள்ட்டேருந்து வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றதான் கான்செப்டுவலாக நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறோம் ஒர்க்கை. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்டை வந்து டிஸ்கை வந்து மேனேஜ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து மேனேஜ்டு டிஸ்க் கான்செப்ட். இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வில் மேனேஜ் த ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். when I say ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், as I told you, இப்போ நமக்கு வந்து பிசிக்கல் ஸ்டோரேஜும் இருக்கு, லாஜிக்கலா வந்து வர்ச்சுவல் ஸ்டோரேஜ் கான்செப்டும் இருக்கு. இப்போ வந்து இதுல வர்ச்சுவல் ஸ்டோரேஜ் ஆர் வாட் எவர் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து மேனேஜ் பண்ண சொல்றோம் அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு பேர் மேனேஜ்டு டிஸ்க். ஸோ நம்ம கஸ்டமர் வந்து அந்த அண்டர்லைங் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் வர்ச்சுவல் லேயர் அண்ட் பிசிக்கல் லேயர் வந்து நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம், மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ண சொல்றோம். வேறஸ் அன்மேனேஜ்டு டிஸ்க் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து டிஸ்க் கண்ட்ரோல் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். கஸ்டமர் மேனேஜ் டிஸ்க்னு சொல்லலாம். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் டிஸ்க் வேணும் அப்படின்னா கஸ்டமர் போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து நம்மளுடைய டிஸ்கை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பேஜ் பிளாபா இல்லை வந்து ஒரு டிஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்டி ஃபைலா வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபைல நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணுவோம், நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். அப்போ கஸ்டமர் வில் மேனேஜ் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அண்ட் அந்த அதோடைய அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கஸ்டமர் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் இட். ஸோ இதில் வந்து மேனேஜ்டு டிஸ்க் வேணுமா அன்மேனேஜ் டிஸ்க் வேணுமான்ற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்? இப்போ வந்து ஜென்ரலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு புது ஒர்க் லோட் இருக்கு, ஒரு புது சிஸ்டம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா 99% வந்து மேனேஜ் டிஸ்க் தான் போகும். ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய அண்டர்லைங் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்துல. இப்போ ஏன்னா வந்து இப்போ ஒரு டிஸ்கை மேனேஜ் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு. மெயினா வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து எத்தனை காப்பி ஸ்டோர் பண்றோம், எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இன்டெகிரேஷன் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸோ
primary preference வந்து எப்பவுமே as a solution architect you should always push for managed disk unless there is a real need for கஸ்டமர் மேனேஜிங். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எப்ப வேணா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், எப்ப வேணா இந்த விஎஸ்டி ஃபைல வந்து மூவ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும்போது தே ஹேவ் த ஃபிளெக்சிபிலிட்டி டு மூவ் த டேட்டா. பட் தென் உங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்டர்லைங் அவைலபிலிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேனேஜ்டு டிஸ்க், பிரைமரியா வந்து மேனேஜ் டிஸ்க்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து ஹை அவைலபிலிட்டி, ஹெச்ஏ. ஸோ ஹை அவைலபிலிட்டி என்னும் போது உங்களுடைய இந்த டிஸ்க் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்க் கண்டென்ட் வந்து பை டிஃபால்ட்டா வந்து எப்பவுமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து 3 டைம் ஸ்டோர் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட்ல. 3 டைம்ஸ் டேட்டா கெட்ஸ் ஸ்டோர்ட் 3 டைம்ஸ். இப்போ இந்த 3 டைம்ஸ் காப்பியை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே டேட்டா சென்டர்ல 3 காப்பி 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து லோக்கல் ரிட்டன்டன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. லோக்கலா நீங்க என்ன பண்ணலாம், 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோரேஜ் அரேன்றது வந்து உங்களுடைய அந்த பேக் எண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ஜோனல் காப்பி, இசட்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா 3 காப்பி வந்து 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல வந்து ஸ்டோர் ஆகுது. அவைலபிலிட்டி ஜோன்னா 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவைலபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99.99% அவைலபிலிட்டி கிடைக்குது. இப்போ நீங்க வந்து இந்த அளவுக்கு ஜோனல் 99.999 ஆக்சுவலா 39% அவைலபிலிட்டி கிடைக்குது எஸ்எல்ஏ. அதே மாதிரி டியூரபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 99.99 ஆஃப் டியூரபிலிட்டி வந்து கிடைக்கும் when you go for ஹை அவைலபிலிட்டி. அப்போ என்ன ஆகுது, ஒரு காப்பி நீங்க ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு வந்து மீதி 2 காப்பி இருக்கு, எய்தர் லோக்கல் டு த டேட்டா சென்டர் ஆர் இன் அதர் டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர். அப்போ வந்து உங்களுக்கு irrespective ஆஃப் ஒன் ரெப்ளிகா ஃபெயில் ஆனாலும் the other 2 replicas can provide full read and write capability. Okay, 1 or 2 replicas can become inaccessible still you can read and write to the available replica. ஸோ 3 டிஃப்ரெண்ட் காப்பி வந்து உங்களுக்கு இதில் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து மேனேஜ் ரிஸ்க் தான் இந்த பர்டிகுலர் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் முக்கியமான பெனிஃபிட் அவைலபிலிட்டி. தென் ஸ்கேலபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணலாம், எத்தனை நம்பர் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின்ஸ் ஒரே டேட்டா சென்டர் ரீஜன்ல பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த ஸ்கேலபிலிட்டி கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து 50,000 மேனேஜ் டிஸ்க் வரைக்கும் உங்களால கிரியேட் பண்ண முடியும் ஒரு ரீஜன்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல. ஸோ யூ கேன் ஹேவ் அப் டு 50,000 managed disks in a subscription per region. ஒரு ரீஜனுக்கும் நீங்க 50,000 டிஸ்க் கிரியேட் பண்ணலாம். அப்போ நீங்க thousands ஆஃப் வர்ச்சுவல் மெஷின்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களால பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் மேனேஜ் டிஸ்க் கான்செப்ட் செலக்ட் பண்ணி பண்ணும்போது. தென் இப்போ இன்கேஸ் வந்து ஒரு டிஸ்க்ல வந்து முக்கியமான ஃபேக்டர் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஸோ அஷூர்ல வந்து பேக்கப்னு அவங்களே வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அந்த அஷூர் பேக்கப் சர்வீஸ் வழியா நேட்டிவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஸ்க்லாம் வந்து பேக்கப்ல கான்ஃபிகர் பண்ணலாம். நேட்டிவ் இன்டெகிரேஷன் வித் configuring disk backup. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கஸ்டமர் வந்து அவங்களுடைய டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த என்கிரிப்டட் டிஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷூரோடைய நேட்டிவ் பேக்கப்ல வந்து சப்போர்ட்டட். வேற நீங்க தேர்ட் பார்ட்டி போறீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெண்டாரோடைய ப்ராடக்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது என்கிரிப்டட் டிஸ்க். ஸோ அஷூரோடைய பேக்கப் வந்து இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் மேனேஜ் டிஸ்க் ஆஸ் வெல் அஸ் த என்கிரிப்டட் டிஸ்க் நேட்டிவா வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ எனக்கு வந்து அவைலபிலிட்டியில இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இப்போ நான் விஎம் கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து என்னுடைய சர்வர் வந்து மல்டிபிள் பிசிக்கல் ரேக்ல இருக்கணுமா, அவைலபிலிட்டி செட்ல இருக்கணுமா, இல்ல மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்கணுமா, அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கணுமான்றதை நான் சூஸ் பண்றேன். இப்ப இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிட்டு நான் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேக்எண்ட்ல அந்த டிஸ்கும் வந்து எந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க, அவைலபிலிட்டி செட் சூஸ் பண்றீங்களா, அவைலபிலிட்டி ஜோன் சூஸ் பண்றீங்களான்னு பார்த்து உங்களுடைய டிஸ்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெப்ளிகா வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக் disk replication based on the VM choice.
ஓகே, இந்த விஎம் சாய்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ ஜென்ரலா நம்ம எந்தெந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்க் கிரியேட் பண்ணலான்றதும் இருக்கு உங்களுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்க் கிரியேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்டன்ஸ் டைப் தட் வி சூஸ். நம்பர் ஆஃப் டிஸ்க் தட் we could create depends on the VM instance type that we choose. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஎம் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன டிஃபால்ட்டாக இந்த இடத்துல சூஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு D2S வெர்ஷன் 3ன்னு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த D2S வெர்ஷன் 3ல வந்து வி ஷுட் நாட் அசியூம் இதில் வந்து நான் வந்து 5 டிஸ்க் இல்லை 8 டிஸ்க் 10 டிஸ்க் கூட ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அதாவது ஒரு பர்டிகுலர் விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்டிஷன் வந்து A to Z கிரியேட் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து யூ வில் அசியூம் தட் நம்ம 5 டிஸ்க் 10 டிஸ்க் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் தட் அசம்ஷன் வந்து ரைட் கிடையாது. இப்போ அஷூரை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் மெஷின், அஷூர் வர்ச்சுவல் மெஷின், இப்போ D2S ஃபேமிலியை எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த D2S ஃபேமிலியில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்க் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல வந்து கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து ஒரு சப்போர்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக போயிட்டு நமக்கு இப்போ எனக்கு அடிஷ்னலாக ஒரு டிஸ்க் வேணும் அப்ளிகேஷன் டீம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த கம்பேட்டபிலிட்டியை போய் செக் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க நீங்கள் 4 டிஸ்க் யூஸ் பண்ணியிருப்பீங்க டேட்டாக்கு, 5th டிஸ்க்கை போயிட்டு நம்ம சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் தெரியும் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி வந்து இட் சப்போர்ட்ஸ் ஒன்லி 4 டேட்டா டிஸ்க். இன்கேஸ் எனக்கு 8 டேட்டா டிஸ்க் வரைக்கும் வேணும் அப்படின்னா ஐ ஷுட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர் நெக்ஸ்ட் சீரியஸ் அப்படின்றது வந்து நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிலையும் நம்பர் ஆஃப் டேட்டா டிஸ்க் சப்போர்ட் பண்றது, நம்பர் ஆஃப் நெட்வொர்க் கார்டு சப்போர்ட் பண்றது வந்து இட் வில் டிஃபர் based on size to size or instance family. இப்போ இந்த பர்டிகுலர் D64 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 8 நெட்வொர்க் கார்டு வரைக்கும் கிரியேட் பண்ணலாம், 8 நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வரைக்கும், 32 டிஸ்க் வரைக்கும் டேட்டா டிஸ்க் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். அப்போ நம்பர் ஆஃப் நெட்வொர்க் கார்டு அண்ட் நம்பர் ஆஃப் டிஸ்க் தட் we can attach to a particular virtual machine depends completely on the Azure virtual machine type. ஸோ அப்போ நம்ம சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இப்போ என்ன அது முக்கியமாக பார்க்க சொன்னோம் அப்படின்னா, இப்போ சேஞ்ச் ரெக்வஸ்ட்ல போயிட்டு நம்ம அடிஷ்னலாக டேட்டா டிஸ்க் ஆட் பண்ணுறதா சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். பட் நம்ம என்ன ஆகிடும், வி மைட் எண்ட் அப் கோயிங் அண்ட் சேஞ்சிங் த இன்ஸ்டன்ஸ் சைஸ் சேஞ்ச் ஆகும்போது இட் இஸ் நாட் ஓன்லி சேஞ்சிங் த டேட்டா டிஸ்க் கவுண்ட். இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வர்ச்சுவல் மெமரி, சிபியூ இதெல்லாம் வந்து காஸ்ட் இம்பாக்ட் ஆகுது, ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்க பாட்டு ஜஸ்ட் லைக் தட் யூ கேனாட் கோ அண்ட் சேஞ்ச் த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. ஸோ அப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு கோ அண்ட் ஆக்டிவ்லி செக் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலியில எத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்க் எவ்வளவு நெட் கார்டு சப்போர்ட்டட் அப்படின்றத வி ஹேவ் டு வேலிடேட் இட். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். கேளுங்க. இல்ல நீங்க ஸ்டாண்டர்ட் சம்திங் ஏதோ சைஸ் அப்படின்னு போட்டிருந்ததுக்கு கீழே காமிச்சிங்களா, அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒன் செகண்ட், எங்க சொல்றீங்க? ஸ்டாண்டர்ட் D2 V3 அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல. ஓகே ஷர்மில், ஐ திங்க் நீங்க இந்த ப்ரீவியஸ் செஷன் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் செஷன்ல வந்து போன செஷன்ல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா இருக்கீங்கன்னா, டேட்டா பேஸ்க்கு வந்து நம்ம என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தேவைப்படும், நமக்கு அதிகமான மெமரி தேவைப்படும். அப்போ வந்து நம்ம மெமரி ஆப்டிமைஸ் சூஸ் பண்ணணும், அப்ளிகேஷன் சர்வருக்கு கம்ப்யூட் ஆப்டிமைஸ் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் லோடுக்கு என்ன சூஸ் பண்ணணும்ன்றத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மேபி ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து லேட்டரா நம்ம திருப்பி கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு சேம் இப்போ நம்ம டிஸ்க் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத போன செஷன்ல வந்து அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, நான் வந்து உங்களுக்கு அது லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன் வேணும்னா. ஓகே, ஸோ ஓகே, அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி வந்து நம்ம என்ன வேணும், என்ன சீரீஸ் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்மிஷன்ஸ் கொடுக்கறது வந்து மேனேஜ் டிஸ்க் நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கிரானுலரா நீங்க வந்து எந்தெந்த டிஸ்க்கு வந்து எந்தெந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம் என்னன்றது வந்து கொடுக்க முடியும். வேற நம்ம நார்மல் அன்மேனேஜ் டிஸ்க்ல வந்து அந்த மாதிரி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும்தான், இல்லை ஒரு சில அப்ளிகேஷன் ஓனருக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கை வந்து ஹேண்டில் பண்றது, எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா மேனேஜ் டிஸ்க்ல தான் நம்மளால அது பண்ண முடியும். ஸோ வி கால் இட் அஸ் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆர்
கிரானுலர் ஆக்சஸ் கண்ட்ரோல். பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து எந்தெந்த டிஸ்க்கு வந்து யார் யாருக்கு மாடிஃபைங் பர்மிஷன், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து இட் இஸ் ஒன்லி பாசிபிள் இன் மேனேஜ் டிஸ்க். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலான்றது உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி மேனேஜ்டு டிஸ்க்ல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. டேட்டா வந்து நம்ம எப்பயுமே வந்து என்கிரிப்ட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்போம். சென்சிட்டிவ் டேட்டாவை செக்யூர் பண்றதுக்கு மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. இது ரெண்டு விதத்துல வந்து நீங்க என்கிரிப்ஷன் வந்து எனேபிள் பண்ணலாம் மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்னு வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயே வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ்ல விஎம்வேர் இருக்கு அப்படின்னா விஎம்வேர்ல வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த டேட்டா ஸ்டோர் லெவலில் நம்ம என்கிரிப்ட் பண்ணலாம். அதாவது அந்த அண்டர்லைங் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து என்கிரிப்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மல்டிபிள் கண்டென்ட் டிஸ்க் எல்லாமே என்கிரிப்ட் ஆயிடும். இதுக்கு பேர் வந்து எஸ்எஸ்சி டெக்னாலஜி, அஷ்யூருடைய ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்டோரேஜ் சைடு என்கிரிப்ஷன் கூட சொல்லுவாங்க சில இடத்துல. பட் ஆக்சுவல் டேர்ம் வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் தான். இன்னொரு விதமான என்கிரிப்ஷன் நீங்க பண்ணலாம். அதாவது அஷ்யூருடைய ஏடிஇன்னு சொல்லுவாங்க, அஷ்யூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஃபிளேவர் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். இப்போ வந்து விண்டோஸ்ல வந்து இன்பில்ட்டா உங்களுடைய ஓஎஸ்குள்ள வந்து பிட் லாக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், என்கிரிப்ட் பண்ணலாம் விண்டோஸ் வர்ச்சுவல் மெஷினை. வேற லினக்ஸ் வர்ச்சுவல் மெஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஎம்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, அதுவும் கிட்டத்தட்ட பிட் லாக்கர் மாதிரி தான். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஓஎஸ் மட்டும் இல்ல அந்த பர்டிகுலர் டிஸ்க் மட்டும் நம்ம என்கிரிப்ட் பண்ணலாம். ஏன்னா சில கஸ்டமருக்கு வந்து செலக்டிவாகவும் என்கிரிப்ஷன் கேட்பாங்க. சில பேர் வந்து அண்டர்லைங் எல்லாமே எனக்கு அந்த என்டையர் வர்ச்சுவல் மெஷினுமே சென்சிட்டிவ் தான், அப்போ அந்த சென்சிட்டிவ் டேட்டா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என்கிரிப்ஷன் இஸ் டு protect your data or protect your sensitive dataன்ற மாதிரியும் சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆர் சென்சிட்டிவ் டேட்டா. ஃபைன். ஸோ அப்போ வந்து ப்ரிடாமினண்டா வந்து நம்ம இந்த 5 பெனிஃபிட்ஸை தான் நம்ம ஹைலைட் பண்றோம். இப்போ மேனேஜ் டிஸ்க் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. Okay, you are getting better availability, better backup support, better permission management encryption. So secure-ஆவும் இருக்கு, plus on the other side உங்களுக்கு availability-யும் improve ஆகுது. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து அகெயின் அதை மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்றாங்க அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கஸ்டமரை வந்து நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் இதை நீங்க மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து வைக்கிறது இல்லை இதில் ஃபால்ட் டாலரன்ஸ் கிரியேட் பண்றது, இதெல்லாம் கஸ்டமர் வந்து மேனேஜ் பண்ண தேவையில்லை மேனேஜ் டிஸ்க் போகும்போது. ஸோ அன்மேனேஜா போறீங்க அப்படின்னா என்ன ஆகுது, இப்போ இன்கேஸ் நான் வந்து ஒரு அன்மேனேஜ் டிஸ்க் கிரியேட் பண்றேன், கஸ்டமர் வந்து ஒரு டிஸ்க் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்றேன் அப்படின்னா நமக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல். இது வந்து மல்டிபிள் பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆகுதா இல்ல மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல ஸ்டோர் ஆகுதா, ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளுடைய டேட்டா இருக்குமா என்னன்றது வந்து கண்ட்ரோல் இருக்காது எப்ப அன்மேனேஜ் கேட்டகரியில போகும்போது. ஈவன் அது வந்து ஒரு லோக்கல் டேட்டா சென்டர்லேயே 3 டிஃப்ரெண்ட் டிஸ்க்ல வந்து ஸ்டோர் ஆகும் இல்ல 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல ஸ்டோர் ஆகுன்றது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது இதுல. அது எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது ஆக்சுவலா. ஸோ அன்மேனேஜ் போகும்போது இட் இஸ் லெஸ் ப்ரொடெக்டட், லெஸ் எஃபிஷியன்ட் அண்ட் லெஸ் செக்யூர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லெகசி, இது வந்து அன்மேனேஜ் வந்து லெகசி மாடல் ஆர் லெகசி வெர்ஷன் கூட நம்ம சொல்லலாம், பழைய ஆப்ஷன் இது. வேற இப்போ நீங்க கரண்டா கஸ்டமருக்கு நீங்க போயிட்டு சொல்யூஷனிங் பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கோ வித் மேனேஜ்டு டிஸ்க். ஸோ இது எங்க அந்த ஆப்ஷன் பார்க்க முடியும் அப்படின்னா இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல டிஸ்க்ல போகும்போது பை டிஃபால்ட்டா இந்த இடத்துல ஸ்க்ரால் டவுன் பண்ணோம்னா இப்போ கிரியேட் அண்ட் அட்டாச் டேட்டா டிஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பார்க்க முடியுது. ஸோ இதுல வந்து பை டிஃபால்ட்டா என்ன சொல்றாங்க பாருங்க, மேனேஜ் டிஸ்க் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க, நீங்க அவைலபிலிட்டி ஜோன்லாம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும் உங்க டேட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா தென் மேனேஜ் டிஸ்க் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த முன்னாடி ஸ்கிரீன்ல வந்து நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பர்பஸ்ஃபுல்லா அதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா சென்டர்ல வேணும், எனக்கு அவைலபிலிட்டி ஜோன் ரிட்டர்டன்சி வேணுன்ற மாதிரி சூஸ் பண்ணதால ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வேறஸ் இப்போ நான் வந்து பர்பஸ்ஃபுல்லாக என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஆப்ஷனே காமிக்கல. ஓகே, எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஆப்ஷன் டு சூஸ் பிட்வீன் மேனேஜ்டு வேணுமா அன்மேனேஜ் வேணுமான்ற மாதிரி எனக்கு ஆப்ஷனே அவங்க சாய்ஸ் கொடுக்கவே இல்லை. இது எஸ்பெஷலி ஃபார் மை இப்போ அடிஷ்னல் டிஸ்க் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்குமே அதே ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மேனேஜ் டிஸ்க் அன்மேனேஜ் டிஸ்க் வந்து ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இது ரெண்டு விதமா டிஸ்க் கிரியேட் பண்ணலாம். டிஸ்க்ன்றது தனி ரிசோர்ஸ், இது அஷூரை பொறுத்த வரைக்கும் தனியாவே நீங்க போயிட்டு டிஸ்க்னு சர்ச் பண்ணி அங்கிருந்து டிஸ்க் கிரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் அண்ட் அட்டாச் நியூ டிஸ்க்னு சொல்லிட்டு அதை நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்ப எனக்கு அன்மேனேஜ்டுன்ற ஆப்ஷன் இங்க வந்து வரதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல வந்து நம்பர் 1 நான் வந்து எனக்கு
ரிட்டன்டன்சி வந்து அவைலபிலிட்டி ஜோன் லெவல் ரிட்டன்டன்சி ஆர் ஜோனல் ரிட்டன்டன்சிலாம் வேணாம் அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணணும் நம்பர் ஒன். ஸோ நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிட்டன்டன்சி நீடட் அப்படின்ற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஜெனரேஷன் 2 சூஸ் பண்ணுறோம். இப்போ ஜெனரேஷன் 2 சூஸ் பண்ணுறதால என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக லேட்டஸ்ட் ஜெனரேஷன் லேட்டஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு பழைய ஜெனரேஷன் சூஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் சூஸ் ஜென் 1 சூஸ் பண்ணுறேன்னு எடுத்துக்கங்க. ஜென் 1 சூஸ் பண்ணுறதால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரஸ்டட் செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது. பட் ஆன் த அதர் சைட் இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் create a okay. ஸோ இது சூஸ் பண்ணியாச்சு. பேசிக் ஆப்ஷன் ஈஸ்ட் யூஎஸ். ஓகே, இப்போ இதில் வந்து ஜென் 1லே வந்து இப்போ லெகசி ஒரு பழைய வெர்ஷன் ஆஃப் உபுந்து எடுத்துக்கலாம். ஏதாவது வேறு 20.04 ஆர் ஓகே. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் மீ கோ அண்ட் செலக்ட் திஸ். இப்போ இதில் வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரீமியம், ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி, ஜோனல் ரிட்டன்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இதை அன்செக் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜெனரேஷன் 2 லேட்டஸ்ட் ஜெனரேஷன் வர்ச்சுவல் மெஷின் நீங்கள் கிரியேட் பண்ணணும், லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இமேஜ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் டெஸ்க் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு பழைய வெர்ஷன் வேணும் அப்படின்னா தென் ஐ ஹேவ் டு கோ வித் generation 2 virtual machine always requires manage disk. ஓகே, ஸோ இப்போ ஜென் 1ல வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஜென் 1ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த அன்மேனேஜ் டிஸ்க் இப்போ இதை அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து மேனேஜ் டிஸ்க் எனக்கு வேணாம், நானே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அங்கே மீனிங் ஆக்சுவலாக. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, adding unmanaged data disk is currently not supported at the time of VM creation. பட் உங்களால் அடுத்ததான் நீங்கள் வந்து டேட்டா டிஸ்க் நீங்கள் அடிஷ்னல் டிஸ்க் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்தது ஆட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுன்றதை ப்ராக்டிக்கலாக இப்போ நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கஸ்டமர் வந்து எல்லாமே வந்து புது கஸ்டமர் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. தேர் மைட் பி சம் கஸ்டமர்ஸ் ஹூ இஸ் ஆல்ரெடி யூசிங் அன்மேனேஜ் டிஸ்க். அப்படி யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண வேண்டிய வேலை வரும், அன்மேனேஜ்டை வந்து மேனேஜ்டாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஆஃப்டர் 1 or 2 இயர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து எனக்கு அன்மேனேஜ் டிஸ்க்ன்றதே வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது, என்கிரிப்ஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக தே வில் கம் அப். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அன்மேனேஜ்லேருந்து மேனேஜுக்கு வந்து ஒரு பீரியடில் கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. Azure virtual machines have one operating system and a temporary disk for short term storage. அப்போ நீங்கள் வந்து ஒரு VM கிரியேட் பண்ணாலே பை டிஃபால்ட்டாக 2 டிஸ்க் கிரியேட் ஆகும் அப்படின்ற மெசேஜ் வந்து அவங்க பாஸ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ when you go and create a virtual machine by default you will get 2 virtual disk, 2 டிஸ்க்ன்றாங்க. ஸோ ஒரு டிஸ்க் வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு, இன்னொரு டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி டிஸ்க் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டெம்பரரி டிஸ்கில் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ். இதில் வந்து டெம்பரரி கண்டென்ட் தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும். இது வந்து பெர்மனன்ட் கண்டென்ட்லாம் அதில் ஸ்டோர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூ கேன் அட்டாச் அடிஷ்னல் டேட்டா டிஸ்க் அகெயின் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் சைஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா டிஸ்க் சூஸ் பண்ணணுன்றது இருக்கு. ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன சொல்கிறாங்க பாருங்க, Azure disk storage encryption automatically encrypts your data stored on Azure managed disk. இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ OS டிஸ்க்கும் சரி டேட்டா டிஸ்க்கும் சரி பை டிஃபால்ட்டாக க்ளவுடில் நீங்கள் மேனேஜ்டு டிஸ்காக கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்றதால பை டிஃபால்ட் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து என்கிரிப்ஷன் வந்து அவங்க எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்ம டேட்டா வந்து ப்ரொடெக்டடாக இருக்குது. இதுவே நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்று நீங்கள் மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொடெக்ஷன் அந்த அவங்களுடைய கீ யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்க, இது ஒரு டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமர் நீங்களே வந்து ஒரு என்கிரிப்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி ஆன்லைனில் வந்து என்கிரிப்ஷன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கீ ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்படியே நம்ம பண்ணலாம். பட் தென் அகெயின் வந்து மைக்ரோசாஃப்டோடைய பிளாட்ஃபார்ம் கீ யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ அது அந்த கீ எக்ஸ்பயர் ஆக போகுது என்ன அப்படின்றதெல்லாம்
உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். வேற நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் பண்ணும்போது நீங்கள் தான் வந்து மேனுவலாக வந்து அலர்ட் செட் பண்ணி அந்த டைமில் போயிட்டு ரினியூ பண்ணுறது அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ பிளாட்ஃபார்ம் மேனேஜ் கீ அப்படின்னா மைக்ரோசாஃப்டே அந்த கீயை வந்து மேனேஜ் பண்ணி உங்களுக்கு என்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து கஸ்டமர் மேனேஜ் கீயாகவும் நீங்கள் வந்து காஸ்ட் சேவ் பண்ணணும். இப்போ நான் தான் வந்து எனக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும், ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மைக்ரோசாஃப்ட் த கீ ஃபார் என்கிரிப்ஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர் மேனேஜ் கீ ஆப்ஷனும் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ பட் தென் அகெயின் அது வந்து நம்ம வந்து யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ரொட்டேட்டிங் த கீ, அந்த செக்யூரிட்டி, அந்த ப்ராப்பராக அந்த கீயை வந்து ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே we have to take care of it as a customer. பட் தென் நீங்க அன்மேனேஜ்டு டிஸ்க்லையுமே கூட நீங்க என்ன பண்ணலாம், பிளாட்ஃபார்ம் மேனேஜ் கீ போகலாம். அதுதான் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மைக்ரோசாஃப்டோடைய வார்னிங் தராங்க. வி ஆர் ரெக்கமெண்டிங் அஷூர் மேனேஜ் டிஸ்க். எதனால? இண்டஸ்ட்ரி லீடிங் அவைலபிலிட்டி 99.99 அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க, பிளஸ் ஹை ஃபால்ட் டாலரன்ஸ் கொடுக்குறாங்க, பிளஸ் ஸ்கேலபிலிட்டி கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கன்வே பண்ணியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க, இந்த அன்மேனேஜ் டிஸ்க் வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. என்னுடைய பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இந்த நேம்ல வந்து கிரியேட் ஆகுது. இதை நீங்க மாடிஃபை பண்ணலாம். இது வந்து அதே டிஃபால்ட் நேம் எடுத்துக்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து என்னுடைய ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் டிஸ்க் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்க மாத்தினா மாத்திக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆப்ஷன் வரும். அது எங்க போய் மாத்தலாம் அப்படின்னா, ஐ வில் ஷோ யூ தட். மேல வந்து 2 கேட்டகரி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நீங்கள் உங்களுடைய டேட்டா வந்து ஒரே டேட்டா சென்டரில் 3 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் அறையில் வந்து ரெப்ளிகேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேக் ஃபெயில் ஆனாலோ இல்லை ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் ஃபெயில் ஆனாலோ மற்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்லேருந்து உங்களுக்கு டேட்டா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. டேட்டா வந்து எல்ஆர்எஸ், லோக்கலி ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா 3 காப்பி பை டிஃபால்ட்டாக வந்துடும். அந்த 3 காப்பி வந்து ஒரே பிசிக்கல் டேட்டா சென்டர்ல 3 டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ஸ்டோரேஜ் அரேல வந்து ஸ்டோர் பண்றோம். ஸ்டோரேஜ் அரேன்னு நான் மீன் பண்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரேஜ் அரே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேக்ல வந்து நிறைய டிஸ்க் ஸ்டோர் பண்ணி ஒரு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஒரு பிசிக்கல் ரேக் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா ஸ்டோரேஜ் அரேன்னா அதுல நிறைய டிஸ்க் ஸ்டோர் பண்றதால ஹெவியா இருக்கும். அப்போ ஒரு ரேக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல வந்து டாப் ஆஃப் த ரேக் நெட்வொர்க் ஸ்விட்ச் வச்சிருப்பாங்க. இந்த இன்டர் கனெக்ஷன், இந்த சர்வர் வந்து மற்ற பர்டிகுலர் ரேக்ல இருக்க சர்வர் கூட இல்லை எக்ஸ்டர்னல் இன்டர்நெட் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த ரேக்ல வந்து சர்வர் சாரி நெட்வொர்க் ஸ்விட்ச் மேல இருக்கும். அப்புறம் சர்வர்ஸ்லாம் இருக்கும். நடுவில் வந்து கேவிஎம் பேனல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். கீழே தான் வந்து ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க, இந்த பிசிக்கல் ஸ்டோரேஜ். ஸோ அப்போ வந்து நம்ம டேட்டா வந்து 3 டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் பண்றோம். அப்போ வந்து இட் வில் பி ரிட்டர்ன் அக்ராஸ் 3 different physical rack and 3 different physical storage. So okay, so இப்போ நம்ம we can go and choose LRS choose பண்ணலாம், or else we can choose ZRS. ZRS choose பண்ணும்போது 3 different availability zoneல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ரிட்டர்டன்சி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ரிட்டர்டன்சி வந்து டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் இருக்கு, LRS, ZRS. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு 2 டிஃப்ரெண்ட் ரீஜனில் வந்து என்னுடைய சிஸ்டம் வந்து நான் ரெப்ளிகேட் பண்ணணும், அதுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்கு. அது வந்து நமக்கு டிசாஸ்டர் ரெக்கவரி, பிஸ்னஸ் கான்டினியூட்டிக்கு வந்து எப்படி நம்ம ரீஜனல் லெவலில் எப்படி பண்ணலான்றது நான் சொல்லி தருவேன். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ அ ரீஜனல் லெவல் ரெப்ளிகேஷன் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் சிஸ்டம்ஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் ரீஜன். ஸோ இது வந்து லோக்கல் ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ் வந்து 3 காப்பீஸ் வந்து இன் சேம் சிங்கிள் physical data center but in 3 different storage array, storage device. Next வந்து zonal redundant storage or zone redundant storage. இது வந்து 3 different zones. zonesன்றது 3 different physical data center availability zone. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பை டிஃபால்ட் இப்போதைக்கு நான் லோக்கல் ரிட்டர்ன் ஸ்டோரேஜே போகிறேன். பட் இதில் வந்து நிறைய கேட்டகரி கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டின்னு சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி, தென் ப்ரீமியம்,
இந்த இடத்துல கீழே வந்து அல்ட்ரா ஆப்ஷன், இந்த மாதிரி நமக்கு 4 வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து 4 இல்லை, அது 5 வெரைட்டி. அது ப்ரீமியம்லேயே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வெர்ஷன் 2வும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் டிஸ்க் டைப்பை வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ கிளாஸோட ஆரம்பத்தில் அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டைப் ஆஃப் டிஸ்க் கொடுக்குறாங்க, அதை எந்தெந்த யூஸ் கேஸ்க்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் அதில் கிடைக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ண தெரியணும். அஸ் ஆர்கிடெக்ட், அஸ் ஈவன் வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா என்ன லாஜிக்ல வந்து அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ அந்த டிஸ்க் டைப்ல போகும்போது 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அஷூருடைய டிஸ்க் டைப் வந்து 5 விதமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடின்னு சொல்றாங்க, ஹார்ட் டிஸ்க் டிரைவ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இது வந்து ஒரு மேக்னெட்டிக் டிரைவ். அந்த பழைய மாடல் டிரைவ்ஸ், உங்களுக்கு அந்த பிளேட்டர், ஸ்பிண்டில், அந்த ஆக்சுவேட்டர்லாம் வச்சு அந்த டிவிடியோடைய கேசிங் மாதிரி அந்த சீடியை வந்து ஒரு கேசிங் பண்ணி நமக்கு ஹார்ட் டிஸ்க் டிரைவாக கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. ஸோ அப்போ ஸ்டாண்டர்டில் வந்து அந்த ஹெச்டிடியில் வந்து உங்களுக்கு வந்து மாடரேட் பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவில். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ஹெச்டிடியில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். வேறஸ் எஸ்எஸ்டி கேட்டகரி வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டியிலே வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி கொடுக்குறாங்க, ப்ரீமியம் எஸ்எஸ்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து எஸ்எஸ்டி தான் வந்து கரண்ட் அண்ட் ஃபியூச்சர்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுலேயே வந்து கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து யூ வில் கெட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். இப்போ எஸ்எஸ்டிலே வந்து நான் வாலடைல் மெமரி என்ஹான்ஸ்டு டிஸ்க் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேட்டகரி வந்திருக்கு. அதுலேயே வந்து புது புது வெர்ஷன்ஸ், ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் கேட்டகரியிலே வந்து V1 V2 அப்படின்ற மாதிரி 2 வெர்ஷன் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ப்ரீமியம் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 எஸ்எஸ்டி, தென் அல்ட்ரா எஸ்எஸ்டின்ற மாதிரி ஒரு கேட்டகரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ. ஸோ எஸ்எஸ்டிலே வந்து எவல்யூஷன் போயிட்டு தான் இருக்கு. இட் இஸ் எவால்விங். அதில் புது புது வெர்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வர வர என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் கம்மிங் அப் வித் நியூவர் வெர்ஷன். இப்போ நமக்கு வந்து ஒரு லெஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட் இருக்கு, எனக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆக்கணும், காஸ்ட் சேவிங்ஸ் வேணும், ஐ வாண்ட் டு ஹேவ், ஐ எம் ப்ரிஃபரிங் காஸ்ட் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒர்க் லோடுக்கெலாம் ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி போகலாம். ஸோ ஒரு நான் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட் இருக்கு, எனக்கு வந்து ஓஎஸ் டிஸ்க் வந்து ஒரு மாடரேட் பர்ஃபார்மன்ஸ் போதும், இல்லை வந்து நான் பேக்கப் டேட்டா எடுத்து வைக்கணும், இல்லை வந்து நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ஆர் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடியில் ஸ்டோர் பண்ணுறதால உங்களுக்கு காஸ்ட் சேவிங் கிடைக்கும். பட் நீங்கள் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல, காஸ்ட் தான் நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து காஸ்ட் ஆப்டிமைஸ்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி போகலாம். பட் இதோடைய யூஸ் கேசஸ் நம்ம இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். வேறஸ் வந்து மோர் தேன் த யூஸ் கேஸ், இதில் என்ன டிரைவிங் ஃபேக்டர், நான் எப்பவுமே சொன்ன ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து நான் 3 விதமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதோடைய ஃபங்க்ஷனல் கேப்பபிலிட்டிஸ் என்னென்ன, அதுல என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, என்ன மாதிரியான காஸ்ட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரலா ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் டைப்போ இல்லை ஒரு டிஸ்க் டைப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இதோடைய யூஸ் கேஸ் நம்ம சொல்லிட்டேன், என்னென்ன யூஸ் கேசஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்க் யூஸ் பண்ணலாம். நான் கிரிட்டிக்கல் ஒர்க் லோடுக்கு, ஒரு லெஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் லோடுக்கு, நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்குலாம் வந்து நீங்க இது யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் ப்ராட், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து காஸ்ட் பெனிஃபிஷியலாக இருக்கும். வேறஸ் ஸ்டாண்டர்ட் எஸ்டிடி, எனக்கு வந்து டெவலப்மெண்ட் தான், பட் அகெயின் ஸ்டில் வந்து இது என்னுடைய ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கஸ்டமர்ட்டேருந்து ஒரு எண்ட் கிளைண்ட்டேருந்து நான் வந்து ப்ராஜெக்ட் வின் பண்ண போறேன். அப்போ வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் ஓரளவுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டெவலப்மெண்ட், டெஸ்டிங், அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் எஸ்டிடியே கொடுக்கலாம். இது கம்பேரிட்டிவ்லி இது வந்து லெஸ்ஸர் காஸ்ட் கம்பேர் டு யுவர் ப்ரீமியம் அண்ட் அல்ட்ரா. ப்ரீமியம் அண்ட் அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி வந்து ப்ரைஸ் எஃபிஷியண்டாக இருக்கும். பட் மெயினாக வந்து இது டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங், உங்களுடைய லைட் வெயிட் சிஸ்டம்ஸ், லைட் வெயிட் டேட்டாபேஸ் சர்வர், வெப் சர்வர், ஆப் சர்வர், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் டேட்டாபேஸ், ஸ்மால் அப்ளிகேஷன், லைட் வெயிட் கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியில் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஃபார் ப்ரீமியம் எஸ்எஸ்டி. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து அது மாடரேட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், இல்லை ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம். ஸோ
மாடரேட் ஹை பர்ஃபார்மன்ஸ் நீட் எல்லாத்துக்குமே நீங்க ப்ரீமியம் போகணும். இப்போ ப்ரீமியம்லேயே வந்து வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 போகலாமன்னா எப்பவுமே வந்து லேட்டஸ்ட் ஜெனரேஷன் சூஸ் பண்ணும்போது யூ கெட் லாட் ஆஃப் அடிஷ்னல் பெனிஃபிட். ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு கோ வித் ப்ரீமியம் வெர்ஷன் 2. பட் இந்த ப்ரீமியம் அல்ட்ராலெல்லாம் வந்து தேர் ஆர் சம் cons. There are certain things which we also need to understand. அது சில விஷயங்கள் ஒர்க் ஆகாது. ஸோ பட் தென் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு அதிகமான முக்கியமான விஷயம் அப்படின்னா தென் யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் இட். ஸோ அதை நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை வி வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ரீமியம் வெர்ஷன் 2வும் ப்ரீமியம் வெர்ஷன் 1ம் ப்ரொடக்ஷன் ஒர்க் லோடுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அல்ட்ரா எஸ்எஸ்டி வந்து வி கேன் யூஸ் இட் ஃபார் மிஷன் கிரிட்டிக்கல் ஆர் உங்களுடைய பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட்ஸ்க்குலாம் you can always go for ultra SSD because it gives you the ultimate performance or maximum performance that your workload divides. இப்போ யூஸ் கேஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நான் எந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு என்னன்றதை வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டேன். பட் தென் நான் என்ன சொன்னேன், ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது ஒரு டிஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எப்படி எவால்வேட் பண்ணலாம், எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுல ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்போ போன கிளாஸ்ல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க அஷூர் ரீஜன் சூஸ் பண்ணும்போது நெட்வொர்க் லேட்டன்சி, அதுல ஃபைல் அப்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, த்ரூபுட் செக் பண்ணுங்க, நெட்வொர்க் த்ரூபுட் செக் பண்ணி எந்த ரீஜன் உங்களுக்கு பெட்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் ஆக்சுவலா அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு. இப்போ நான் டிஸ்கோடைய இதை வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படின்ட்டு, அதுக்கு தான் இந்த ஆன்சர். ஆக்சுவலா பர்ஃபார்மன்ஸை வந்து டிஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து மெஷர் பண்ணலாம். தேர் ஆர் 2 key metrics. ஒன்னு வந்து ஐஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல எந்த அளவுக்கு நம்ம இன்புட் அவுட்புட் மேக் பண்ணலாம், எந்த அளவுக்கு வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம், ஒரு ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஓகே, அதுதான் வந்து ஐஆப்ஸ். ஹையர் த பர்ஃபார்மன்ஸ் டிஸ்க், ஹையர் த ஐஆப்ஸ் வேல்யூ. ஹையர் பர்ஃபார்மன்ஸ் டிஸ்க் வில் ப்ரொவைட் ஹையர் ஐஆப்ஸ். ஸோ அப்போ ஆப்வியஸாக நமக்கு அல்ட்ரா எஸ்டிடியில் வந்து அதிகமான ஐஆப்ஸ் கிடைக்கும். ப்ரீமியமில் அதை விட கம்மியாக கிடைக்கும், அதை விட கம்மியாக எஸ்எஸ்டியில் கிடைக்கும், தென் அதை விட கம்மியாக ஸ்டாண்டர்ட் எஸ்டிடியில் கிடைக்கும். ஸோ செகண்ட் மெட்ரிக் ஆர் மெஷர் வந்து த்ரூபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த்ரூபுட் வந்து எந்த ரேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வந்து ஒரு ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ல டிஸ்க்கு வந்து மூவ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து நமக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் கிடைக்குது. இப்போ நம்ம நீங்க கூட அப்லோட் டவுன்லோட்லாம் செக் பண்ணுவீங்க. உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வாங்கியிருக்கீங்க, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்லேருந்து நீங்க இன்னொரு சிஸ்டம்க்கு மூவ் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டோரேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் மூவ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஜென்ரலாக வந்து எம்பிபிஎஸ்ல வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ மெகாபைட்ஸ் பர் செகண்ட்ல வந்து எவ்வளோ கிடைக்குது த்ரூபுட் நமக்கு. மெகாபைட்ஸ் பர் செகண்ட். அதே மாதிரி ஹையர் பர்ஃபார்மன்ஸ் டிஸ்க்ல வந்து ஹையர் த்ரூபுட் கிடைக்கும். எந்த அளவுக்கு நமக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட், டேட்டாவுடைய த்ரூபுட்ன்றது வந்து ரேட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர். வேற ஐஆப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், உங்க அப்ளிகேஷன்ல இருந்து, உங்க ஓஎஸ்ல இருந்து, உங்க டேட்டா பேஸ் அப்ளிகேஷன்ல இருந்து எந்த அளவுக்கு குயிக்காக டேட்டாவை ரீட் பண்ணி ரைட் பண்ணலான்ற மெஷர்மெண்ட் வந்து ஐஆப்ஸ். இட் இஸ் ஃப்ரம் த ஓஎஸ் அண்ட் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட். வேற டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு வந்து எவ்வளோ குயிக்காக டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நம்மளுடைய மெஷின் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்லேருந்து அந்த ஸ்டோரேஜ் அறைக்கு வந்து எவ்வளோ குயிக்காக நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்றது டிஃபர் ஆகும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்டியில் வந்து எப்போவுமே ஹையர் ஐஆப்ஸ் இருக்கும், ஹையர் த்ரூபுட் கிடைக்கும் கம்பேர் டு யுவர் ஹெச்டிடி. இது நார்மல் கம்பேரிசன் லாஜிக். வேறஸ் இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன அளவுக்கு மெஷர்மெண்ட் கிடைக்கும், எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ கிவ் சம் வேல்யூஸ் ஹியர் ஸோ தட் யூ கேன் கோரிலேட் இட். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கீ மெஷர் இருக்கு. ஒன்று வந்து த்ரூபுட், இன்னொன்று வந்து ஐஆப்ஸ். ரெண்டுமே வந்து இட் வில் பி பெட்டர் இன் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் யூ கேன் கால் இட் அஸ் மெஷர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டு விதமாக நம்ம இதை மெஷர் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரூபுட் எவ்வளோ கிடைக்கும்ன்றது இங்கே பார்ப்போம். டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஐஆப்ஸ் ஒரு பர்டிகுலர் செகண்டில் எத்தனை இன்புட் அவுட்புட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி போகிறீங்க அப்படின்னா 500 Mbps தான் உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும். ஸோ க்ளவுடை பொறுத்த வரைக்கும்
எம்ஐபிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்லை கேஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் ரெகுலராக ஆன் ப்ரெமைசஸ் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெஷர்மெண்ட் வந்து சொல்லி தந்ததெல்லாம் வந்து எனக்கு வந்து கேபி, எம்பி, ஜிபி இப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசாக கேஐபி, எம்ஐபிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே வந்து இப்போ நம்ம சிஸ்டம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை வந்து அலோகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து சிஸ்டம் தான் அங்கே மேனேஜ் பண்ணுது மோர் தேன் ஹியூமன். அங்கே வந்து ஹியூமன் தான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் இன்ஜினியர்கிட்ட போயிட்டு எனக்கு இவ்வளோ லென் வேணும், இவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மெஷர் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு இந்த சைஸ்ன்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு லாஜிக்கல் யூனிட் நம்பர் சென்ட் பண்ணி ஒரு லென் கிரியேட் பண்ணி ஒரு டிஸ்க் ஸ்டோரேஜை நம்ம கொடுப்பாங்க. அதை நம்ம ஓஎஸ்ல வந்து ஒரு பார்ட்டிஷனா இல்லை வந்து ஒரு ஃபைல் சிஸ்டமாக மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து வாட் யூ கால் டெசிமல்ல வந்து கேபி, எம்பி, கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து டெசிமல்ல நீங்க கால்குலேட் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது யூ கோ வித் டெசிமல், கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட். வேறஸ் இதை நீங்க பைனரியில வந்து ரெப்ரசென்ட் பண்றீங்க, பைனரியில யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து கிபி பைட், அந்த லாஸ்ட் 2 கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஐ பைனரிக்கு வந்து மாத்திருவாங்க, ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து மேபி பைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிபி பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து 1000 ஸ்கொயர், 1000 கியூப், 1000 up to the power of 4 அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா 1024 ஸ்கொயர் அந்த மாதிரி வந்து ஒரு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா 24 பைட்ஸ்ன்றது பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது ஆரம்பத்துல. பட் அது வந்து உங்களுக்கு ஸ்கொயர், கியூப் அப்படின்னு வந்து மல்டிப்ளையர்ஸ் போயிட்டே இருக்கும்போது தென் தெர் இஸ் a significant difference. அப்ப இந்த இடத்துல நம்ம டினோட் பண்றது ஆரம்பத்துல வந்து பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. பட் இஃப் இட் கோஸ் டு டெராபைட்ஸ் அண்ட் பெட்டாபைட்ஸ் அண்ட் ஸ்டஃப், அப்போ வந்து தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இன் நம்பர். பட் இங்க வந்து 1000, 1024, 1000 ஸ்கொயர், 1024 ஸ்கொயர் அப்படி தான் ஆரம்பத்தில் இருக்கு. பட் as it progresses நம்பர் அதிகமாகும் போது கெப்பாசிட்டி வில் டெஃபினெட்லி ஹேவ் எ ஸ்டீப் இன்க்ளைன். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் எந்த கிளவுட் போனாலும் பைனரியில தான் கால்குலேட் பண்றாங்க. ஏன்னா இங்க சிஸ்டம் இஸ் அலோகேட்டிங் content for you. System is allocating the backend underlying storage infrastructure or space for you. அப்ப system measure பண்ணும்போது பைனரியில மெஷர் பண்ணி உங்களுக்கு allocate பண்ணும்போது it will be much faster. ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து மேபி பைட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றேன், மெகாபைட் பர் செகண்ட் பதிலாக மேபி பைட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லியிருந்திருக்கலாம். பட் ஜென்ரலா நான் வந்து சொன்னேன் டிஸ்கோடைய த்ரூபுட் வந்து மெகாபைட்ஸ் பர் செகண்ட்ல பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். பட் இங்க கிளவுட்ல நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேபி பைட்ஸ் பர் செகண்ட்ல வந்து கிளவுட்ல வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து 500 மேபி பைட்ஸ் பர் செகண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மெகாபைட்ஸ்னு சொல்லலாம் ஆரம்பத்தில், இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு 750 மேபி பைட்ஸ் பர் செகண்ட் கிடைக்குது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியில். வேற இதில் 900 மேபி பைட்ஸ் பர் செகண்ட். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ரீமியமில் வந்து 1200 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க மேபி பைட்ஸ் பர் செகண்ட். சேம் லைக் அல்ட்ரா எஸ்எஸ்டியில் வந்து 2000 மெகா த்ரூபுட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தெர் இஸ் எ வெரி சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் வென் யூ கம்பேர் இட் வித் ஸ்டாண்டர்ட் HDDயோட அல்ட்ரா எஸ்எஸ்டி, அந்த NVMe டிஸ்க்னு சொல்லுவாங்க, நான் வாலடைல் மெமரி என்ஹான்ஸ்டு டிஸ்க். இந்த டெக்னாலஜி தான் வந்து பேக் எண்ட்ல யூஸ் பண்றாங்க இந்த ஃபிளாஷ் டிரைவுக்கு. ஸோ இந்த எஸ்எஸ்டி எல்லாமே வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் ஃபிளாஷ் கேட்டகரி. ஃபிளாஷ் டிரைவ்னு சொல்லுவோம், சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே வந்து நிறைய வெர்ஷன், நிறைய புது ஜெனரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. நீங்களும் பார்க்குறீங்க நிறைய இப்போ மொபைல்லே வந்து ஏகப்பட்ட கெப்பாசிட்டியில் வந்து எஸ்எஸ்டி அந்த ஃப்ளாஷ் டிரைவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மொபைல்லே வந்து நமக்கு ஒரு சிப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் அது வந்து NAND ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹியூஜ் சைஸ். மொபைல்லே வந்து அக்குமுலேட் பண்ணுற அளவுக்கு, யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு இப்போ கெப்பாசிட்டி நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு NAND சிப்பும் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் NAND சிப் தான் வந்து நம்ம ஃப்ளாஷ் மெமரி ஆர் சாலிட் ஸ்டேட் டிரைவுக்குள்ள இருக்கக்கூடிய ஓகே எஸ்எஸ்டி டிரைவ்ஸ்ன்னு சொல்றது தான் பெட்டர். ஆக்சுவலா முன்னாடி டிஸ்க்னு சொல்லுவோம், இப்போ அது வந்து மேக்னெட்டிக் டிஸ்க்ஸ் அப்படின்னு தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டிரைவ்ஸ்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் டிஸ்க் தான் அந்த பிசிக்கல் காம்பனண்ட்டை மென்ஷன் பண்ணும்போது டிஸ்க்னு சொல்லணும். அப்போ த்ரூபுட் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஐஆப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செகண்ட்ல வந்து 2000 ஐஆப்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிலே கிடைக்கும். வேற அது அல்ட்ரால கேட்டிங்க அப்படின்னா 1,60,000 ஐஆப்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இட் இஸ் வே
பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ரொம்ப குயிக்காக நம்ம வித்தின் ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேரே ஃப்ளாஷ் டிரைவ். ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் யூ a lot ஆஃப் இன்புட் அவுட்புட் per செகண்ட். வேற இதில் நீங்கள் ப்ரீமியம் எடுத்துட்டீங்கன்னா 20,000 வரைக்கும் கிடைக்கும், 10 டைம்ஸ் ஃபாஸ்டர் கிடைக்கும் கம்பேர் டு எஸ்எஸ்டி. பட் தென் இங்கே வந்து 1,60,000 ஐஆப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. வேற இங்கே வந்து ஒரு 6,000 ஐஆப்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் போறீங்க அப்படின்னா. அப்போ ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு இங்கே கிளியராகவே தெரியுது எந்த அளவுக்கு நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எந்த அளவுக்கு டேட்டாவை குயிக்காக ரீட் ரைட் பண்ணலான்றது டிஃபரன்சியேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து த்ரூபுட் எதிர்பார்க்குறாங்க, ஐஆப்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சூஸ் இட். அதே மாதிரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸாக வந்து இதில் யூ ஆர் கெட்டிங் 32 டெராபைட் டிபிபைட் வரைக்கும் டெபிபைட் வரைக்கும் போகலாம். இன் ஆல் தீஸ் கேசஸ் எல்லாமே டெபிபைட் 32 வரைக்கும் போகலாம். ஒன்லி இன் அல்ட்ராவில் மட்டும் 64 டெராபைட் வரைக்கும் சப்போர்ட்டட், டெபிபைட் வரைக்கும் சப்போர்ட்டட் இதில் அல்ட்ரா கேட்டகரியில். ஸோ அல்ட்ரா கேட்டகரி வந்து எல்லா ரீஜன்லையும் எல்லா அவைலபிலிட்டி ஜோன்லையும் கிடையாது, பட் செலக்டிவ் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம எந்த டிஸ்க் டைப்பை சூஸ் பண்ணணுன்றது, என்ன ஒர்க் லோட், என்ன மாதிரியான கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்ளிகேஷனுக்கு, அந்த பிசினஸ் ரெக்யர்மெண்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அஸ் அ ஆர்கிடெக்ட் நம்ம வந்து சொல்யூஷனிங் பண்ணலாம். கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா இது எப்படி சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தே வில் கிவ் யூ டிஸ்க் கேட்டகரி. ஸோ சரி, ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து லோ லேட்டன்சி, ஹை த்ரூபுட் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் we are expecting a disk with low latency, ரொம்ப குயிக்காக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை வந்து டேட்டா வித் ஹை த்ரூபுட், ஹை ஐஆப்ஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி நம்ம கொடுப்போம். ஜென்ரலாக காஸ்ட் வந்து ஆப்டிமைஸ்டு காஸ்ட், கம்மியாக இருக்கக்கூடிய காஸ்ட் வந்து எதிர்பார்ப்போம். பட் ஃபைன். ஸோ இதை வந்து எப்படி வந்து இந்த த்ரூபுட் ஐஆப்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போ ஒரு 4 GB கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அந்த 4 GB கண்டென்ட் நீங்க ஒரு டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணலாம். இதே 8 GB ஒரு 16 GB இருக்கு அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நீங்க வந்து 2 டிஸ்க்லயோ இல்லை 3 டிஸ்க்லயோ வந்து ஸ்கேட்டர் பண்ணலாம். ஸோ உங்களால வந்து கெப்பாசிட்டி அதிகமாகும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க பேக் எண்ட்ல வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்க, தே வில் கோ அண்ட் distribute your data into multiple different physical disk. அந்த multiple different physical diskல வந்து டேட்டா ஸ்கேட்டர் ஆகும்போது, ரீட் அண்ட் ரைட் ஆகும்போது ஆப்வியஸா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ், ரீட் அண்ட் ரைட் அதிகமாகும், த்ரூபுட் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். உங்களுக்கு சைஸ் ஹையர் ஆகும்போது த்ரூபுட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்க கஸ்டமர்கிட்ட போயிட்டு கமிட்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துடக்கூடாது. என்ன கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாதுன்னா, உங்களுக்கு வந்து 1,60,000 ஐஆப்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஹையர் த டேட்டா சைஸ் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும். இப்போ நான் வந்து அதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, I'll show you that. இப்போ இதுல டூப்ளிகேட் பண்ணி எல்லாம் ஓகே ஃபைன். லெட்ஸ் கிரியேட் திஸ். ஓகே, இது கிரியேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஐ வில் ஆல்சோ ஷோ யூ திஸ். இப்போ டைரக்டா போயிட்டு லெட்ஸ் கோ அண்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க வேலிடேஷன்ல ஏதோ சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் சி. எனக்கு அந்த ஈஸ்ட் யூஎஸ்ல வந்து ஐ திங்க் வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் கெப்பாசிட்டி. ஃபைன், தட் இஸ் ஃபைன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஜெனரேஷன் 1 சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஜெனரேஷன் 2 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸா யூ ஹேவ் டு கோ வித் மேனேஜ் டிஸ்க் தான், வேற ஆப்ஷன் கிடையாது. நான் Gen 1 சூஸ் பண்ணிடுறேன். தென் இந்த இடத்துல வந்து யூ கேன் ஜஸ்ட் கிவ் சம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, டிஸ்க்ல வந்து ஐ கேன் கோ அண்ட் சூஸ் திஸ் அண்ட் மேனேஜ் டிஸ்க். ஸோ இப்போ இதில் வந்து அந்த டிஸ்க்கு, அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நேம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம், நேம் மாற்றிக்கலாம். இந்த இது எனக்கு வேண்டாம், ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் மை ஓன் நேம் அப்படின்னா ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் இல்லாட்டி ஸ்டாண்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, மேலே வந்து ப்ரீமியம் ஃபைன், லோக்கல் ஃபைன், தட் இஸ் ஃபைன். ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போ என்ன பண்ணுறேன், நான் பர்பஸ்ஃபுல்லாக வந்து
இப்போ ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க இந்த மாதிரி வந்து அன்மேனேஜ்டு டிஸ்க் பழைய வெர்ஷன் ஆஃப் டிஸ்க்லாம் இருக்க சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், சான்சஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து வி மைட் ஹேவ் டு கன்வெர்ட் இட் டு மேனேஜ் டிஸ்க். அது எப்படி மேனேஜ் பண்ண மாற்றலாம் அப்படின்றது ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து உங்களுடைய பவர் ஷெல் கமாண்ட் லைனில் போயிட்டு அது கன்வர்ஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட். ஆர்எல்ஸ் வந்து கிராஃபிக்கலாகவும் உங்களால் கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல வந்து யூ மைட் ஆல்சோ ஹேவ் டு கன்வெர்ட் ஃப்ரம் அன்மேனேஜ் டு மேனேஜ் டு அன்மேனேஜ். பட் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். இன் கேஸ் உங்களுக்கு அந்த டிஸ்க் எக்ஸ்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு அது கண்ட்ரோல் வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு வந்து அன்மேனேஜ் டு மேனேஜ். ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரோல்லேருந்து மைக்ரோசாஃப்ட் கண்ட்ரோலுக்கு பண்றதுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று வந்து கமாண்ட் லேட் பவர் ஷெல் வழியா கமாண்ட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து கிராஃபிக்கலா ஜியூஐல போயிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஓகே, வேறஸ் மேனேஜ் டு அன்மேனேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னா அகைன் அதுக்கு வந்து பவர் ஷெல் வழியா தான் பண்ண முடியும். நோ கிராஃபிக்கல் ஆப்ஷன், கமாண்ட் லைன். ஸோ அதில் ஜியூஐல உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த விஎம் கிரியேட் ஆகட்டும். பேரலாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அந்த டிஸ்க் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்க்கை வந்து நீங்கள் தனியாகவே போய் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாண்டுடைய டெஸ்ட் விஎம்க்கு வந்து ஒரு டிஸ்க் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பட் அது ஃபைன், தட் இஸ் ஃபைன். நான் இப்போ வந்து ஒரு புது டிஸ்க் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் சூஸ் வாட் எவர் ரிசோர்ஸ் குரூப். ஆல்ரெடி இதில் வந்து ஒரு விஎம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் வெப் விஎம். ஓகே, ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதையே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஓகே, அது தேவையில்லை. ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் டெலிட் இட். ரெண்டு ஓகே, ஸோ டெலிட் பண்ணும்போது எப்படி டெலிட் பண்ண சொல்லியிருக்கேன், உள்ளே போயிட்டு இந்த இடத்துல இருக்க டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால் அந்த நெட்வொர்க் கார்டு, அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் எல்லாமே சேர்த்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். வேற வெளியிலேருந்து பண்ணீங்க அப்படின்னா நெட்வொர்க் கார்டும் பப்ளிக் ஐபி அட்ரஸும் இந்த ஆர்ஃபண்டாக அங்கே இருக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்களுக்கு காஸ்ட்டாகவும் வந்து இம்ப்ளை ஆக ஆரம்பிச்சிடும், காஸ்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் டெலிட் தட். ஸோ ஓகே, நான் டிஸ்க் வந்து ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிடுறேன் விஎம் கிரியேட் பண்ணுறது முன்னாடி. ஸோ அதுவே நம்ம பண்ண முடியும். இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க, Azure disks are designed for 99.99 of availability. Azure மேனேஜ் டிஸ்க் வந்து இட் இஸ் என்கிரிப்டட் அட் த ரெஸ்ட் பை டிஃபால்ட் வந்து எஸ்எஸ்சி ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் வழியா பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கால் இட் அஸ் டேட்டா டிஸ்க் 01 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டியை வந்து கவனிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஜோன் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ரீஜனில் உங்களுடைய சர்வர் இருக்கோ அந்த ரீஜனில் தான் டிஸ்க்கும் இருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து கிராஸ் அலோகேஷன்லாம் பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய டிஸ்க் ஒரு ரீஜனில் இருக்குது, உங்களுடைய விஎம் ஒரு ரீஜனில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ விஎம் அண்ட் டிஸ்க் ஹேஸ் டு பி ஆன் த சேம் ரீஜன் அஸ் தட் ஆஃப் ஈச் அதர். ஓகே, ஸோ இப்போ இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஈஸ்ட் யூஎஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு வந்து ஜோனல் ரிட்டர்டன்சி எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் சைஸ் போகிற இடத்துல தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வரும். உங்களுக்கு ப்ரீமியம் வேணுமா, ப்ரீமியம் வெர்ஷன் 2 வேணுமா. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவ் ஒர்க் லோட் தட் ரிக்வயர் லோ லேட்டன்சி ஹை ஐஆப்ஸ் த்ரூபுட் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா சில டிஃப்ரென்ஸ் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் ப்ரீமியம் எஸ்எஸ்டி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்க 4 ஜிபிக்கு வந்து உங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, 120 ஐஆப்ஸ் கிடைக்குது, மேக்ஸிமம் வந்து 25 த்ரூபுட் கிடைக்குது. வேற இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சைஸ் ரீச் பண்ணும்போது 32 டெராபைட் ரீச் பண்ணும்போது, டெபிபைட் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு 20,000 ஐஆப்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அதனால எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக சொல்யூஷன் பண்ணும்போது என்ன சைஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐஆப்ஸ் மாறும். எடுத்த உடனே வந்து 20,000 ஐஆப்ஸ் கிடைச்சிடாது. இப்போ நீங்க கம்மியான சைஸ் டிஸ்க் தான் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பேக் அண்ட் ஸ்டோரேஜில் வந்து 2 ஸ்டோரேஜ்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுல வந்து உங்களுக்கு இவ்வளோ ஐஆப்ஸ் தான் கிடைக்கும். வேற நீங்க சைஸ் அதிகமாக போக 2 டெராபைட் 4 டெராபைட்லாம் போனீங்க அப்படின்னா 4 டெராபைட் 4 டெபிபைட் போகும்போது உங்களுக்கு அந்த டேட்டா வந்து அவங்க மல்டிபிள் பிசிக்கல் டிஸ்க்ல வந்து ஸ்கேட்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். அப்போ மல்டிபிள் டிஸ்க்ல போய் ஸ்கேட்டர் ஆகி ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆப்வியஸா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும், த்ரூபுட் நல்லா கிடைக்கும், ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸ் நல்லாவே கிடைக்கும். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு 4 ஜிபி டிஸ்க் வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்றேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமான சைஸ்லாம் கொடுக்காதீங்க, கம்மியான சைஸே கொடுங்க. பட் இங்க டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இப்போ இதுல வெர்ஷன் 2 போகும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, வெர்ஷன் 2ல வந்து 80,000 ஐஆப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா இங்க கொடுக்கல. ஓகே, ஸோ வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து அல்ட்ரா எஸ்எஸ்டியில் கிடைக்கக்கூடிய பாதிக்கு பாதி பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இது கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்கு பாருங்க, 2,000 எங்க 80,000 எங்க. ஸோ 80,000 வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது.
அண்ட் கஸ்டம் டிஸ்க் சைஸ் நம்ம கொடுக்கலாம். கஸ்டம் டிஸ்க் சைஸ் அப்படின்னா இப்போ வெர்ஷன் 2ல வந்து இது ஒரு பெனிஃபிட். இப்போ முன்னாடி வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ண முடியும், ப்ரொபோஷனலாக தான் சூஸ் பண்ணிட்டு போக முடியும். வெர்ஷன் ஒன்ல வந்து 4, 8 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரேஷனல்ல தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். வேற இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிவ் கஸ்டம் சைஸ். இதில் ப்ரீமியம் வெர்ஷன் எஸ்எஸ்டியில் வந்து எனக்கு வந்து 5 GB வேணும், 8 GB வேணும், 9 GB வேணும், 15 GB வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கிவ் வாட் எவர் நம்பர் யூ வாண்ட். அண்ட் அந்த கஸ்டம் சைஸ் வந்து உங்களால் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய டிஸ்க்கு எவ்வளோ ஐஆப்ஸ் த்ரூபுட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து 100 GB அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ மேக்ஸிமம் ஐஆப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரைக்க முடியும், எவ்வளோ மேக்ஸிமம் த்ரூபுட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வைக்கலாம் அப்படின்றது. அது நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆப்வியஸாக உங்களுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் ஐஆப்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து 10,000 சைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 80,000 அது மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து த்ரூபுட் வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு த்ரூபுட் அண்ட் ஐஆப்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். கொஸ்டின் இருந்தா கேளுங்க, யாரோ அன்மியூட் பண்ணீங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஒரு டிஸ்க் சைஸ் வந்து நான் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வச்சுக்கலாம் சார்? அதாங்க 32 TB வந்து இதில் சொன்னேன். இதில் ஸ்டாண்டர்டில். வேற ப்ரீமியமில் போனீங்க அப்படின்னா 64 TB வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்கேன். சைஸை வந்து டைனமிக்காவும் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் டவுன் டைம். டவுன் டைம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல அது வரேன். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் ப்ரீமியம் வெர்ஷன் 2 ஆர் அல்ட்ரா டிஸ்க் வந்து டவுன் டைம் வேணும் ஃபார் ரீசைசிங். டவுன் டைம் நீடட் ஃபார் ப்ரீமியம் V2 அண்ட் அல்ட்ரா. வேறஸ் வந்து நார்மல் ப்ரீமியம் டிஸ்க்குலாம் வந்து டவுன் டைம் எல்லாமே நம்ம ரீசைஸ் பண்ணலாம். நான் அது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது ஓகே கோ ஹெட். ஜஸ்ட் கொஞ்சம் பேக் நம்ம கஸ்டம் டிஸ்க் வந்து நம்ம ரீசைஸ் பண்ணும்போது டிஸ்க் ஐஓபிஎஸ் இன்புட் அவுட்புட் நம்ம அதை ஆமா இப்போ வந்து 80,000 ஐஆப்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சைஸ் ஆஃப் த டிஸ்க், பிரைசிங் பேராமீட்டர்ல நம்ம டிஸ்க் என்ன செலக்ட் பண்றோமோ அந்த சைஸ் டிஸ்க் வந்து ஓகே. அதான் நான் இப்போ வந்து கிளியரா புரிஞ்சுக்கங்க. ப்ரீமியம் வெர்ஷன் 2ல தான் வந்து நம்ம கஸ்டம் சைஸிங்கே கொடுக்க முடியும். ஓகே, ஸோ வேற அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட்லயோ இல்ல ப்ரீமியம் வெர்ஷன் 1லயோ அவங்க கொடுக்குற ரேஷனல்ல தான் போய் நம்ம சூஸ் பண்ண முடியும். ரேஷனல் அப்படின்னு நான் சொல்றது இதே இதில் தான் வேணும். இப்போ எனக்கு கஸ்டமருக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆரம்பத்தில் உங்களுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமா தெரியாது யுவராஜ். வேற வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் திடீர்னு எனக்கு வந்து 400 GB மட்டும் வேணும்னு கேட்பாங்க. பட் நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த 400 GB சூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் நம்மளால 512 GB தான் போயிட்டு செலக்ட் பண்ணி அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே, அரல்ஸ் அவங்க வந்து ஒரு 800 GB கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு லாஸ் தானே. கஸ்டமர் வந்து அவங்களுக்கு 300 GB வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரொவிஷன் பண்றதால இப்போதே உங்களுக்கு தேவையில்லை. பட் அது அந்த சேலஞ்ச் இருந்துட்டு இருந்தது முன்னாடி. ஸோ நீங்க இந்த ரேஷனல்ல தான் போக முடியும். ஸோ வேற இந்த எக்ஸ்பெனன்ஷியலா தான் நீங்க க்ரோ ஆக முடியும். இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 1500 வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னா 1500க்கு இங்கே ஆப்ஷன் இல்லை. வேற யூ ஹேவ் இது ரேஷனல். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வந்து கஸ்டம் சைஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஈவன் ப்ரீமியம் வெர்ஷன்ல இங்கே கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஆட் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. வேற முன்னாடி வந்து இந்த ஆப்ஷன் இல்லாம இருந்தது. இப்போ வந்து ப்ரீமியம் வெர்ஷன் 1லயே வந்து கஸ்டமர்ஸ்லாம் நிறைய சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணி ரீசெண்டா வந்து அவங்க அந்த கஸ்டம் டிஸ்க் சைஸ் ஆப்ஷன் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து அந்த ஆப்ஷன் இல்லாம இருந்தது. வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்ணும்போது they also started introducing custom sizing. ஸோ சில கஸ்டமர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க இதுல ப்ரீமியம்ல வந்து இன்னுமே வந்து இந்த சேலஞ்ச் இருக்குன்ட்டு. பட் இப்போ வந்து ரீசெண்டா வந்து they have allowed you option to enter custom size. ஸோ அதுதான் நான் வந்து எக்ஸ்பெனன்ஷியல் ஆப்ஷன் சொன்னேன். Okay, let me just go for ஒரு क्वेश्चन. கேளுங்க. இப்போ இந்த கஸ்டம்ஸ் இது நம்ம போடும்போது இப்போ ஜெனரலா வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து 128 256 பட் ரேட் எல்லாம் வந்து காமனா ஃபிக்ஸ் பண்ணி இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ அதுல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? இப்போ 4 GIBன்னு நம்ம செலக்ட் பண்றோம்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இப்போ 1000 rupees வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 6 GB போறேன்னா அப்போ 8 GB காஸ்ட் பே பண்றேன்னா இல்ல 6 GBக்கு அது ரெடியூஸ் பண்றாங்களா? இல்ல ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவல் யூசேஜ். பட் வந்து காஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது வந்து ஜென்ரலா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட் ஆஸ் எ இன்ஜினியர் வந்து நீங்க ரொம்ப இப்போதைக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் நீங்க உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா யூ கேன் டேக் இட் அவே. ஓகே, ப்ரைசிங் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ப்ரைசிங்
கேட்டகரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரிலாம் அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஜென்ரலாக ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா என்னென்ன ஆஸ்பெக்டில் வந்து சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகுது இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க. ஸோ உங்களுடைய டிஸ்க் வந்து 4 ஜிபி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து பர் மந்த் இவ்வளோன்னு சொல்கிறாங்க. வேறஸ் வந்து ஐஆப்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸ் ஐஆப்ஸ் ப்ரைஸ் பர் அமௌண்ட் பர் மந்த்தும் கொடுக்குறாங்க. இந்த மேக்ஸிமம் த்ரூ போர்ட் மேக்ஸிமம் ஐஆப்ஸ்க்கு வந்து அவங்க சார்ஜஸ் உங்களுக்கு பண்ணிடுறாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து 3500 ஐஆப்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ரைஸிங் என்னன்றதை கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து கஸ்டம் சைஸிங் வந்து நீங்கள் பில்லில் வந்து போயிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பர்ஸ்ட் சைஸ் மேக்ஸிமம். ஸோ இப்போ 3 விஷயமே அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வென் யூர் கோயிங் ஃபார் டிஸ்க் ப்ரைஸிங், ஓகே, ஸோ இதுதான் வந்து பழைய இது. பட் கஸ்டம் ப்ரைஸிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் செகண்ட். ப்ரைஸிங் கோட்னா அது டைரெக்டாக அங்கே போயிடும். உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் டிக்கெட் ரைஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க வந்து அவங்களுடைய ப்ரைஸிங் இதில் வந்து எக்ஸ்பென்ஷியலாக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. கஸ்டம் இன்னும் கொடுக்குற ஆப்ஷன் இல்லை. பட் வந்து ஆக்சுவல் பில்லிங் வரும்போது உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவல் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கீங்க கன்சம்ஷன் தான் இப்போ ரீசெண்ட் பில்லிங்லாம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக முன்னாடி வந்து அந்த சேலஞ்ச் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து கஸ்டம் சைஸும் கொடுக்க முடியும், கஸ்டம் பில்லிங்கும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவல் கன்சம்ஷன். ஏன்னா ஆப்வியஸாக அதுதான் கஸ்டமர் வந்து அதுக்காக தான் அவங்க ஃபைட் பண்ணதே. தே வாண்ட் டு ரெடியூஸ் த காஸ்ட், தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் மணி அண்ட் அன்வான்டட் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ வந்து கஸ்டம் பில்லிங் தான் வருது. ஆக்சுவலா வந்து எங்க என்வாயர்மெண்ட்ல வந்து இப்போ சி டிரைவ் வந்து 80 ஜிபி 90 ஜிபி 100 ஜிபி எல்லாமே இருந்துச்சு. பட் நம்ம மைக்ரேட் பண்ணோம்னா மினிமம் வந்து 128 ஜிபிக்கு தான் வந்து காஸ்ட் அவங்க வந்து நமக்கு பில்லிங் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து 128 ஜிபி மினிமம் சி டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து யூனிஃபார்மா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இப்போ காஸ்ட் கம்மியா இருக்குன்னா டெஃபினட்டா நம்ம தேவையான இடத்துல 80 ஜிபி தேவையான இடத்துல 100 ஜிபி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபேக்ட் தான். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்திருந்ததுன்னா இட் வில் பி காஸ்ட் சேவிங். அதனால ஆமா சி ஓவர் த பீரியட் சி இப்போ நீங்க அது ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ல இப்போ ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா லினக்ஸ்க்கு வந்து 8 ஜிபி, விண்டோஸ்க்கு வந்து 30 ஜிபின்னு சொல்றாங்க, விச் இஸ் நாமினல். ஓகே, ஏன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து நம்ம ஒரு இவ்வளோ மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு 8 ஜிபி சொல்றாங்க அப்படின்னா மீதி 22 ஜிபியில் வந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ், உங்களுக்கு தேவையான டூல்ஸ், டிரைவர்ஸ் அதெல்லாம் லோட் பண்றதுக்கு இனஃப் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அன்லெஸ் யூ மிஸ்யூஸ் ஓஎஸ் டிரைவ்ல போயிட்டு நிறைய தேவையில்லாம அடிஷ்னல் ஜங்க் போட்டீங்க இல்லை ஜங்க் போட்டீங்க அப்படின்னா தென் இட் வில் எண்ட் அப் வித் சைஸ் வந்து ரொம்ப குயிக்காக வந்து கன்சியூம் ஆகிடும். நீங்கள் சொன்னது ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர் இன்சிஸ்டிங் ஆன் 128 ஜிபி மினிமம். இப்போ ஓஎஸ் டிஸ்க் போய் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக 128 ஜிபி கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து தே ஹவ் கிவன் யூ ஆப்ஷன் டு கஸ்டமைஸ் த சைஸ். அப்போ யூ கேன் கெட் தோஸ் பெனிஃபிட். உண்மைதான். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி டூ தட். இப்போ காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு யூ கேன் டூ தட். பட் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா யூ ஹேவ் டு ஒர்க் வித் அப்ளிகேஷன் ஓனர், ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ப்ராப்பர் பேக்கப் ஸ்னாப்ஷாட்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இஃப் யூ ஆர் டூயிங் இட் தென் வெல் அண்ட் குட். ஓகே, ஷோர். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ப்ரீமியம் எஸ்எஸ்டி ஒரு 4 ஜிபி நான் வந்து ஒரு டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் எந்த ஒரு ரிட்டன்டன்சி எதுவுமே இல்லாமல் ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட் ஃபார் நவ். ஓகே, ஒரு ஜஸ்ட் சாம்பிளுக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் மிஷினும் நமக்கு ஆன்லைனில் வந்துருச்சு. நமக்கு ஓகே, நம்ம டெலீட் பண்ணது தப்பான விஎம் டெலீட் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஐம் வெரி சாரி. லெட் மீ ஜஸ்ட் குயிக்லி ரீக்ரியேட் இட். ஸோ உங்களுக்கு அது வந்து யூ வில் கெட் ஃபெமிலியரைஸ்ட் ஆன் திஸ். ஓகே, ஸ்டான் விஎம் 11. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் அன்மேனேஜ் டிஸ்க் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 விதமான விஷயங்கள் வந்து நான் இது பண்ணணும். ஒன்று வந்து ஜெனரேஷன் 1 சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிட்டன்டன்சி எனக்கு வேணான்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அன்மேனேஜ் டிஸ்க் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம லேட்டஸ்ட் கிரியேட்டட் ஈவன் வந்து ஒரு விண்டோஸ் விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் பேரலாக. வில் டூ தட் ஷார்ட்லி. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அட்வான்ஸ்ட்
சரவணன், இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் தே கிவ் 30 GB. ஓகே, விண்டோஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 128 GB சொல்றாங்க. ஸோ லினக்ஸ் வந்து அமேசானை பொறுத்த வரைக்கும் AWS 8 GB, இவங்க 30 GB. ஆக்சுவலா ரெண்டுத்துலையுமே வந்து யூ ஹேவ் சிக்னிஃபிகண்ட் ஆப்ஷன் டு ரெடியூஸ் காஸ்ட் சேவிங். ஏன்னா லினக்ஸ்ல வந்து நிறைய கிராஃபிக்கல் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் இல்லைன்றதால யூ கேன் அகெயின் பிளான் அண்ட் ரெடியூஸ் காஸ்ட் அங்கேயுமே. பட் அகெயின் யாஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட் தேர். இது வந்து 30 GB அண்ட் 128 வந்து இவங்களோட ஸ்டாண்டர்ட். வேற AWSல வந்து 8 GB அண்ட் 30 GB வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்றாங்க லினக்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு. ஸோ லெட் அஸ் கிரியேட் திஸ். இன்னொரு விண்டோஸ் VM ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஆமாம், ஃபைன். டிஸ்க் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இன்னொரு VM ஒன்று, விண்டோஸ் VM ஒன்று கிரியேட் பண்ணலாம் அதே ரீஜியனில். எந்த அளவுக்கு நம்ம போயிட்டு கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் வரும், உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்க்கு வந்து தியரட்டிக்கல் லேர்னிங் வந்து எப்பவுமே இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஓகே, ஸோ ஐல் சே விண்டோஸ் வெப் VM. Okay, so this is like no infrastructure. I'll go for STWS2. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் பர்பஸ்ஃபுல்லி கோயிங் ஃபார் அவைலபிலிட்டி ஜோன். எனக்கு வந்து ரிட்டன்டன்சி வேணும்னு நான் சொல்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹியர். ஸோ இதில் வந்து ஐ கேன் கோ அண்ட் சூஸ் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் வேணும்னு நான் வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு zone 1, zone 2, zone 3 வேணும்னு சொல்லலாம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, மைக்ரோசாஃப்ட் நம்மளுடைய மேனேஜ்டு டிஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரிட்டன்டன்சியோட கிரியேட் பண்ணுவாங்க பேக்எண்டில். ஸோ அதுதான் நான் வந்து இன்டெகிரேஷன் வித் அவைலபிலிட்டி ஜோன், அவைலபிலிட்டி செட்டுன்னு சொன்னேன். நமக்கு வந்து அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக பேக்எண்டில் டிஸ்க்கும் இட் வில் கெட் தோஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஆப்ஷனே இங்கே கிரே அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அட்வான்ஸில் போனால் கூட உங்களுக்கு இந்த மேனேஜ்டு டிஸ்க் வந்து ஆப்ஷன் வந்து உங்களால் மாற்ற முடியாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 டிஸ்க் நமக்கு இங்கே கிரியேட் ஆகும். ஸோ வந்து டேட்டா டிஸ்க் ஃபார் வெப் VM1, வெப் VM2. பேக்எண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து லாஜிக்கலாக 3 காப்பி வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இமேஜ் டிஃபால்ட் வந்து இங்கே 128, அது ஹையர் சைஸ் மாற்றணும்னா நம்ம மாற்றலாம். இது வந்து அட் த டைம் ஆஃப் VM கிரியேஷன் வந்து எனக்கு அதிகமான சைஸ் வேணும், எனக்கு ஆன் ப்ரெமைசஸ் சிஸ்டமில் வந்து நிறைய OS டிஸ்க் சைஸ் கொடுத்துட்டாங்க, 1 TB 500 GB கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே உங்களால் அந்த ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். ஸோ ஃபைன். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல. இப்போ இந்த டெலிட் வித் VM அப்படின்னா நீங்கள் VM டெலிட் பண்ணும்போது இந்த டிஸ்க் டெலிட் ஆகணுமா வேணாமான்றது வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அன்செக் பண்ணிடுவாங்க. அது வந்து பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எனக்கு வந்து VMஏ டெலிட் ஆனால் கூட அந்த டிஸ்க் வச்சு என்னால் ரீக்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் அன்செக் தட். இல்லாட்டி வந்து எனக்கு காஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம், எனக்கு VM டெலிட் ஆகும்போது இந்த டேட்டா டிஸ்க் ஆர் OS டிஸ்க்கும் டெலிட் ஆகணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சே டெலிட் வித் VM ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து பை டிஃபால்ட் வந்து எனேபிளாக தான் இருக்கும் ஃபார் OS disk. You can go and uncheck that. Okay, so let's go and try and create this VM. அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, வேலிடேஷன் வந்து ஃபெயில்னு சொல்கிறாங்க. மேபி நெட்வொர்க்கிங் டேப்ல என்ன ஃபெயில் ஆகுது, புது VNet கிரியேட் ஆகுது, 3 பப்ளிக் IP அட்ரஸ் அசைன் ஆகுது, ஏன்னா 3 வர்ச்சுவல் மிஷின்ன்றதால தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ என்னுடைய அந்த லோக்கல் லொக்கேஷனில் வந்து 3 பப்ளிக் IP வந்து அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். ஃபைன், இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும். ஓகே, லெட் மீ கோ அண்ட் ரெடியூஸ் த ஜோனல் கான்செப்ட். எனக்கு வந்து ஒரு ஜோனோட லிமிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்டிங் பண்ணும்போது இந்த லிமிட்ஸ் வந்து எக்ஸிட் ஆகும்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பட் தட் இஸ் ஃபைன். பட் கான்செப்ஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிரியேட் பண்ணி பாருங்கள். செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எப்படி கிரியேட் ஆகுது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு தெரிய வரும். ஸோ லெட் மீ கிரியேட் இட். ஓகே, ஸோ இது கிரியேட் ஆகட்டும்.
ஸோ சில இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நான் ஃபார் ரீசைஸ் டவுன் டைம் நீடட் ஃபார் ப்ரீமியம் அண்ட் அல்ட்ரான்னு சொன்னேன். பட் ரீசைஸ்ன்னு சொல்லும் போது இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்டிங் ஐஆப்ஸ் ஆர் அட்ஜஸ்டிங் த்ரூபுட் வேல்யூ வந்து ஆன்லைன்லேயே உங்களால் பண்ணலாம். டிஸ்க் சைஸை தான் வந்து நம்ம அதுதான் ரீசைஸ்ன்னு நான் மீன் பண்ணது. ஓகே, ஃபார் டிஸ்க் ரீசைஸ் வந்து டிஸ்க் கெப்பாசிட்டி ரீசைஸ் வந்து உங்களுக்கு டவுன் டைம் வேணும். வேறஸ் ஃபார் யுவர் அட்ஜஸ்டிங் த்ரூபுட் வந்து நீங்கள் லைவாகவே பண்ணலாம். த்ரூபுட் ஆர் ஐஆப்ஸ் கேன் பி டன் வித்தவுட் டிட்டாச்சிங் ஆர் ஆன்லைன்லேயே உங்களால் பண்ண முடியும்னு சொன்னேன். லைவாகவே உங்களுக்கு மிஷினை டிஸ்டர்ப் பண்ணாமல் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட். பட் அந்த டைமில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும்போது 1 hour 2 hour வந்து சின்ன ஒரு இது இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் கிளிச் இருக்கும், ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கும். அதனால வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் நான் பிஸ்னஸ் ஹவர்ஸில் ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸில் பண்ணுறது தான் வந்து ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் போயிட்டு நம்ம எதுவும் கை வைக்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். ஸோ தேர் வில் பி பர்ஃபார்மன்ஸ் டியூனிங், அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும்போது ஒர்க் லோட்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். ஏன் அது தெரியும், ஏன் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறேன்னா, மோஸ்ட்டாக வந்து நம்ம அந்த அல்ட்ரா கேட்டகரி ப்ரீமியம் கேட்டகரிலாம் வந்து ரொம்பவே ஹை சென்சிட்டிவ் டேட்டா பேஸ் சர்வர், இந்த எஸ்ஏபி சிஸ்டம்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப் சிஸ்டம்ஸ் ஆர் ஹை கிரிட்டிக்கல் டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ் இதுக்கெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக உடனே தெரிஞ்சிடும், அப்ளிகேஷன்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ தெரியும், டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணும்போதும் அந்த ஏன்னா டாப் டியர் டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ், எஸ்ஏபி ஹானா சிஸ்டம்ஸ், இந்த நோ எஸ்கியூஎல், கசன்ட்ரா டேட்டா பேஸ், மாங்கோ டிபி அதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து நோ எஸ்கியூஎல் அதிகமான த்ரூபுட் தேவைப்படுற சிஸ்டம்ஸில் இது பண்ணுவோம். ஸோ ஐஆப்ஸ் அண்ட் த்ரூபுட் வந்து டவுன் டைம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்மளால மாற்ற முடியும். வேற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் அ டவுன் டைம், அதை வந்து டிட்டாச் பண்ணிட்டு தான் மாடிஃபை பண்ணிட்டு திருப்பி அட்டாச் பண்ணணும். ஸோ அதை நான் இப்போ ப்ராக்டிக்கலாக இப்போ காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுதுல, டேட்டா பேஸ் சர்வர்னு சொல்றது போது நான் வந்து இந்த ரிலேஷனல் ஆர்டிஎஸ் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சர்வர்ஸ் லைக் எஸ்கியூஎல், ஆரக்கிள் அது எல்லாமே பண்ணலாம். ஈவன் வந்து இந்த நோ எஸ்கியூஎல் சொல்லுவாங்க, நாட் ஒன்லி சீக்வல், அதுக்குமே நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. லைக் யுவர் மரிய டிபி, மாங்கோ டிபி, கசன்ட்ரா, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய த்ரூபுட், ஏன்னா அது எல்லாமே வந்து டிஸ்கை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ். ஸோ அங்கே வந்து நிறைய உங்களுக்கு பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் வந்து நிறைய டேட்டா தான் வந்து ப்ராசஸ் ஆகுது, நிறைய த்ரூபுட், நிறைய ஐஆப்ஸ் தான் அங்கே எதிர்பார்ப்பாங்க. ஈவன் ஃபார் கேமிங் ஆல்சோ என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரீமியம் வெர்ஷன் 2 ஆர் அல்ட்ரா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய காஸ்ட்டை பொறுத்து, இப்போ அல்ட்ரானா நிறைய ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்ஃபுல் சிஸ்டம்ஸ், அந்த ஸ்டேட்ஃபுல் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா எஸ்கியூஎல், நோ எஸ்கியூஎல்னாலே ஆப்வியஸாக கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ அண்ட் சூஸ் premium version 2. ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ப்ரீமியம் எஸ்எஸ்டிலாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கேஷ்னலாக வந்து எனக்கு வந்து அப்பப்போ பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருக்கும், ஆனால் வந்து எனக்கு காஸ்ட் வந்து ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக வேணும்னு சொல்ல கஸ்டமர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் லோட், அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இது ப்ரீமியம் வெர்ஷன் 1 அதெல்லாம் வந்து ஓல்டர் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து லோயர் ஸ்பீடில் கன்சிஸ்டண்டாக இருக்கும். ஓகே, தட் இஸ் வாட் யூ நீட் டு பி கிளியர் அபவுட். யூ வில் கெட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் பட் தென் அட் அ லோயர் ஸ்பீட். ஸோ அந்த ரொம்ப கம்மியான இதுக்கு போகாது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணுற அளவுக்கு வராது, பட் லோயர் ஸ்பீடில் உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக அதே ஸ்பீட், அதே லேட்டன்சி. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 6000 ஐஆப் சொல்கிறேன் அப்படின்னா அந்த 1 millisecond to 10 millisecond தான் லேட்டன்சி எடுக்கும். அதுக்கு மேலெலாம் போகவே போகாது. 10 millisecond கம்மியாலாம் ஈவன் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியில் கூட இட் ஒன்ட் கோ பிலோ 10 millisecond. 10 millisecondக்கு கம்மியாக தான் இருக்கும். வேற ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் அங்கே வந்து இந்த பிரச்சனை வரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணும்போது வந்து 20 milliseconds வரைக்கும் போவோம், வேற வந்து ரைட் பண்ணும்போது 10 milliseconds வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப கம்மியான மில்லிசெகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரீட் ஆகிடும், ரைட் ஆகிடும். வேற இங்கே ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக 10 millisecondக்கு வந்து கம்மியாக தான் உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே நடக்கும். ஸோ அதுக்கு மேலே போகாது, அதோட ஸ்லோவாலாம் இருக்காது. ஸோ தெர் இஸ் அ கேரண்டீட் பர்ஃபார்மன்ஸ், தெர் இஸ் அ கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் யூல் கெட், பட் இட் மைட் பி அட் அ லோயர் ஸ்பீட். ஓகே, ஸோ இப்போ அது கிரியேட் ஆயிருக்கும், ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பார்த்துருவோம். வி ஹவ் காட் 10 more minutes. ஸோ இந்த ரிசோர்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் லாகின் பண்ணுறேன். இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுறேன். தென் வி வில் கோ அண்ட் டூ சம் எக்ஸசைஸ்.
இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த விஎம்ல வந்து பை டிஃபால்ட்டாக நான் என்ன சொன்னேன், ஒரு ஓஎஸ் டிஸ்க்கு ஒரு டெம்பரரி டிஸ்க் கிரியேட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அந்த ஓஎஸ் டிஸ்க் அந்த டெம்பரரி டிஸ்கில் வந்து ஸ்டாண்டர்ட் என்ன பார்த்தோம், ஓஎஸ் டிஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க 127 ஆர் 127 ஜிபி வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் யூ கேன் கோ அப் டு டெராபைட்ஸில் கூட நீங்கள் வந்து ப்ரொவிஷன் பண்ணலான்ற மாதிரி அவங்க தே கேவ் இட். என்னாச்சு, டிட் ஐ கிவ் சம்திங் ராங்? ஓகே ஃபைன். ஸோ இந்த செகண்டரி டிரைவ் டொமைன் அது நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி டொமைன், அதனால அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆமாம், அடிக்கடி அந்த சிஸ்டம் வந்து அந்த டொமைனில் இருக்க சிஸ்டம்ஸ் வந்து ரிமோட் எடுக்கிறதால அது ஆட்டோமேட்டிக்காக இட் ஸ்டார்டட் பிக்கிங் தட். ஓகே, ஸோ ஒரு டிஸ்க் வந்து ஓஎஸ்க்கும் ஒரு டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி டிஸ்க்குக்கும் வந்து இதாகிடுச்சு. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் குரூப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன டொமைன் கொடுத்தாலும் இட்ஸ் இம்மெட்டீரியல். ஓகே, ஸோ அது ஆப்வியஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு இட் வில் அலோ யூ டு லாகின். ஸோ ஓகே, ஒன் ஓஎஸ் டிஸ்க் அண்ட் ஒன் டெம்பரரி டிஸ்க். இப்போ இந்த டெம்பரரி டிஸ்கோடைய சைஸ் நான் வந்து இது வந்து ஓஎஸ் டிஸ்க் வந்து டிஃபால்ட் வந்து 127 ஃபார் விண்டோஸ் அண்ட் 30 ஃபார் லினக்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். லினக்ஸ் இமேஜ், அது இமேஜை பொறுத்து. ஓகே, ஸோ அகெயின் எல்லா இமேஜ்லேயும் அதே சைஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில அப்ளையன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சைஸ் இமேஜ் கூட கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அந்த இமேஜை டிபெண்ட் பண்ணி இட் வில் யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் தட் வெல் டைம் ஆஃப் கிரியேஷன். வேற இந்த டெம்பரரி டிஸ்க் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி ஆர் இன்ஸ்டன்ஸ் சைஸ். அந்த விர்ச்சுவல் மெஷினுடைய ஃபேமிலி ஆர் சைஸை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த விஎம்க்கு நம்ம என்ன சைஸ் கொடுத்துருந்தோம், 2 CPU 8 GB ரேம். ஸோ இதில் வந்து மெமரியை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, 8 GB மெமரி கொடுத்துருந்தோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டெம்பரரி டிஸ்க் வந்து ஆல்வேஸ் இட் வில் பி டபுள் த சைஸ் ஆஃப் மெமரி. ஓகே, ஸோ இப்போ டபுள் த சைஸ் ஆஃப் மெமரியில் தான் அந்த டிஸ்க் வந்து கிரியேட் ஆயிருக்கணும், டெம்பரரி டிஸ்க். அதுதான் நான் இங்கே கன்வே பண்ணுறேன். இப்போ 8 ஜிபினா 16 ஜிபி கிரியேட் ஆயிருக்கணும், 16 ஜிபினா 32 கிரியேட் ஆயிருக்கும். ஸோ என்ன சைஸ் ஆஃப் நீங்கள் மெமரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த செகண்டரி டிரைவ், டெம்பரரி டிரைவ் நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போயும் பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்ப்ளோரர், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயிட்டு அங்கேயே நீங்கள் சைஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் கோ டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த இடத்துல நம்ம பிசியில் எத்தனை டிஸ்க் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு ஓஎஸ் டிஸ்க்கு ஒரு டெம்பரரி டிஸ்க். இதோடைய சைஸ் வந்து 127 ஜிபி. பட் அதில் ஒரு சின்ன ஆக்குபன்சி இருக்கும் அந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் அதெல்லாம். ஸோ அதனால் அந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் போகிறதால உங்களுக்கு வந்து 126ன்னு காமிக்குது. இங்கே ஆப்வியஸாக வந்து 126.99 ஜிபி தான், 127 தான். பட் அந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் அந்த இஎஃப்ஐ சிஸ்டம் பார்ட்டிஷன் அதெல்லாம் அங்கே இருக்கிறதால நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு யூஸபிளாக வந்து அரௌண்ட் 126.50 ஜிபி கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இதில் பை டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்க, இந்த பேஜ் ஃபைல் அந்த வர்ச்சுவல் மெமரி அதை வந்து டி டிரைவ்ல நமக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஜிபின்றது நம்மளுடைய மெமரி, இங்கே 16 ஜிபி டிஸ்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் நீங்கள் 16 ஜிபி மெமரி சூஸ் பண்ணீங்கன்னா இங்கே 32 ஜிபி டிஸ்க் வந்து சூஸ் ஆயிருக்கும். ஸோ அது எப்பவுமே வந்து டபுள் த சைஸாக தான் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த டெம்பரரி டிஸ்கில் தான் என்ன ஆகும், பேஜ் ஃபைல் அந்த வர்ச்சுவல் மெமரி அந்த ஸ்வாப் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டெம்பரரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் ஃபைல்ஸ் ஆர் டேட்டா பேஸோடைய டெம்ப் டிபி அதெல்லாமே கூட நீங்கள் இந்த டி டிரைவில் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட்டாக இது இந்த டி டிரைவை எடுத்துக்கும், ஓஎஸ் டிரைவ் வந்து சி டிரைவ் எடுத்துக்கும். ஸோ சில கஸ்டமர்ஸ் வந்து டி டிரைவை வந்து ஆன் ப்ரமைசஸில் டேட்டா டெஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது பப்ளிக் கிளவுட் வந்துட்டு அதை கன்டினியூ பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் பண்ணலாம், யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த பார்ட்டிஷன் டிரைவ் லெட்டர் ஃபார் டெம்பரரி டிஸ்க். அதை நீங்கள் டி டிரைவ் ஆர் எஸ் டிரைவ்னு மாற்றிட்டு உங்களுக்கு அந்த கண்டினியூஸாக நீங்கள் அந்த டேட்டா டிரைவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா சில அப்ளிகேஷன் சில லெகசி வெர்ஷன்ஸ்லாம் அதை வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருப்பாங்க, டி டிரைவ்ல போயிட்டு இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அது நிறைய காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்ட்டிஷன் டிரைவ் லெட்டர் வந்து மாடிஃபை பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் டேட்டா டிரைவ் ஆல்சோ. அதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த டிரைவ் லெட்டர், யூ கேன் மேக் த மாடிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் ஐ கேன் சேஞ்ச் இட் டி டிரைவோ இல்லை வேற ஏதாவது டிரைவ் லெட்டர் கொடுத்துட்டு டி டிரைவை வந்து நீங்கள் டேட்டா டிஸ்காவும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் ஆப்ஷன் இஸ் அவைலபிள். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பூட் ஃபைல்ஸ், கிராஷ் டம்ப் ஃபைல்ஸ், பிரைமரி பார்ட்டிஷனாக வந்து சி டிரைவ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுடைய அந்த கிராஷ் ஆச்சு அப்படின்னா அதோடைய டம்ப் ஃபைலு, அதோடைய உங்களுக்கு பார்ட்டிஷன், உங்களுடைய பிரைமரி பார்ட்டிஷன் வந்து ஓஎஸ் டிரைவ். ஓகே, ஸோ வாட் எல்ஸ், பூட்டிங் ஃபைல்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும், என்டிஎல்டிஆர் ஆர் த லேட்டஸ்ட்
பூட் லோடர் எல்லாமே உங்களுக்கு சி டிரைவில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங். இப்போ நான் எனக்கு வந்து அடிஷ்னலாக எனக்கு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓஎஸோடைய கெப்பாசிட்டியை போயிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சு, எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்க்கு போயிட்டு நான் இதில் தனியாக டிஸ்க்ஸ் இங்கே போய் பார்க்க முடியும். செட்டிங்ஸில் இந்த இடத்துல கரண்ட்டாக 127 GB இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட்டாக வந்து இந்த இடத்துல சைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஐ கேன் கோ அண்ட் என்டர் த கஸ்டம் சைஸ் ஆப்ஷன் ஹியர். ஸோ or else I can choose it from the above thing. See, above option வந்து ஏன் preferred அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க வந்து they have tuned it like in such a way, இது அவங்க பேலன்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்க்கு இந்த ஐஆப்ஸ் இந்த த்ரூபுட்ன்றது வந்து அந்த ரேஷனல் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரேஷனல் போகும்போது உங்களுக்கு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து கேஸ் ரைஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க யூ ஹவ் சூசன் மைக்ரோசாஃப்ட் இது, அதனால தே வில் ஆல்சோ பி கிவிங் தட் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்களா போயிட்டு ஒரு கஸ்டம் சைஸ் கஸ்டம் ஐஆப்ஸ் கஸ்டம் த்ரூபுட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தென் யூ ஆர் கைண்ட் ஆஃப் மோர் ரெஸ்பான்சிபிள் கம்பேர்ட் டு மைக்ரோசாஃப்ட். இப்போ ரெண்டு விதமா நம்ம டேட்டா டிஸ்க் வந்து இது பண்ணலாம். ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டிஸ்கை போய் இங்கே அட்டாச் பண்ணலாம், இல்லை புது டிஸ்கை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் அப்படின்னா இப்போ இதில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணது அந்த ரீஜனில் வந்து என்னென்ன டிஸ்க் இருக்குன்றதை வந்து போயிட்டு நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இது எந்த ரீஜனில் கிரியேட் பண்ணோம், EastUS 2ல தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சொல்றோம், நம்ம டிஸ்கை வந்து எங்க கிரியேட் பண்ணுது, லொகேஷன் வந்து டேட்டா சென்டர் வந்து எங்க சூஸ் பண்ணோம், zone 1 பர்பஸ்ஃபுல்லா சூஸ் பண்ணோம். வேறஸ் அந்த டிஸ்க் எங்க இருக்கு பாருங்க, டிஸ்க் வந்து நம்ம ஜோனல் ரிடண்டன்சி கொடுத்து கிரியேட் பண்ணல. ஸோ லெட் மீ கோ அண்ட் ஷோ யூ தட். இதில் வந்து இந்த டேட்டா டிஸ்க் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம், we did not give any specific data center. அது வந்து நம்ம we just gave it as a availability zone அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு விட்டுட்டோம். So we did not specifically mention zone 1 or zone 2 என்னன்றது கொடுக்கல. So we just gave location வந்து EastUS 2. But still நமக்கு என்ன ஆச்சு, அந்த இடத்துல வந்து we did not get the option to choose that. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்ம டிஸ்க் கிரியேட் பண்ணும் போதும் we have to be careful. அந்த சிஸ்டம் வந்து எந்த டேட்டா சென்டர்ல செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கிரியேட் பண்ணாதான் அதை அட்டாச் பண்ண முடியும். ஸோ எந்த லொகேஷன்ல எந்த டேட்டா சென்டர்ல பிசிக்கல் டேட்டா சென்டர்ல உங்க விஎம் இருக்கோ அந்த டேட்டா சென்டர்ல zone 1ல கிரியேட் பண்ற டிஸ்கை தான் நீங்க அதை அட்டாச் பண்ண முடியும். ஓகே, இது நான் என்ன பண்றேன் ஒரு சாம்பிளுக்காக, இது I'll just go and create it. disk 01. ஸோ EastUS 2ல zone 1ல போய் கிரியேட் பண்றேன். ஓகே, இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ரீஜனும் முக்கியம், அவைலபிலிட்டி ஜோனும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நம்ம அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ராப் டவுனில் நம்மளால அதை பார்க்க முடியும். நம்பர் 1. இல்லாட்டி நீங்கள் அடிஷ்னலாக நீங்களே ஒரு டிஸ்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இப்போ இதில் போயிட்டு கிரியேட் அண்ட் அட்டாச் டிஸ்க் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்க்கும் புதுசாக அங்கே கிரியேட் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டேட்டா டிஸ்க் 002 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு சைஸ் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் இங்கேயே வந்து ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம ஸ்டோரேஜ் டைப் எல்லாமே இங்கே மாற்ற முடியும். போயிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு புது டிஸ்க் அதே கிரியேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இங்கேயே டிஸ்க் கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ அட்டாச் டிஸ்க் விச் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருந்திருப்பீங்க, அந்த அப்ளிகேஷன் டிஸ்கோ இல்லை அந்த டேட்டா டிஸ்கோடைய ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருந்திருப்பீங்க. அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சு இந்த டிஸ்க்ல இருந்து கூட நம்ம எக்ஸிஸ்டிங் டிஸ்க் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் சொல்லி தருவேன், எப்படி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, எப்படி இமேஜ் எடுக்கிறது, ஸ்னாப்ஷாட் எடுத்த டிஸ்கை வந்து எப்படி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுலாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இப்போ அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் போனோம் அப்படின்னா இப்போ அந்த டிஸ்க் நம்ம பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்களா, டேட்டா டிஸ்க் 001 வந்து நமக்கு காமிக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புதுசாகவும் நம்ம டிஸ்க் இங்கே கிரியேட் பண்ணலாம் கன்சோலில், இல்லை ஆல்ரெடி நம்ம போயிட்டு டிஸ்க் கன்சோலில் கிரியேட் பண்ண டிஸ்கே நம்மளால இங்கே அட்டாச் பண்ண முடியும். ப்ரொவைடட் அந்த பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல அந்த ரீஜன்ல இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். உங்களுக்கே லாஜிக்கலா யோசிக்க முடியுது இல்லை, இப்போ ஒரு டிஸ்க் வந்து வேற ஒரு டேட்டா சென்டர்ல இருக்கு அப்படின்னா இங்கேருந்து அதை வந்து அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து பிசிக்கலாவே வேற இடத்துல இருக்கு. வேற இந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா யூ கேன் கைண்ட் ஆஃப் அட்டாச் இட். ஸோ இப்போ எனக்கு இந்த டிஸ்க் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு எப்படி வரும்னா இந்த இடத்துல வந்து அன்அலோகேட்டட் அப்படின்ற மாதிரி வரும். இந்த பார்த்தீங்களா, அன்னோன் ஆர் நாட் இனிஷியலைஸ்னு வரும், அன்அலோகேட்டட்னு வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வர வைக்கலாம். ஓகே, பை டிஃபால்ட்டாக அது வந்துடணும். இன்கேஸ் வரல அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆர் ரீஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு அந்த புதுசாக ஆட் பண்ண டிஸ்க்லாம் பார்க்க முடியும். பை டிஃபால்ட்டாக அது என்ன மாதிரி வரும், அன்னோன் கேட்டகரியில் வந்து அடிஷ்னல் டிஸ்க் வந்து ஆட் ஆகும். வெல்கம் அண்டர் அன்னோன் கேட்டகரி ஆர் அன்அலோகேட்டட் ஆர் நாட் இனிஷியலைஸ்டு கேட்டகரியில் வரும். அது நீங்கள் என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும்.
ஓகே, இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிஸ்கை வந்து இனிஷியலைஸ் பண்ணி காமிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி இனிஷியலைஸ் டிஸ்க் கொடுத்துட்டு, இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே இனிஷியலைஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பல்காகவும் நீங்கள் பண்ணலாம், தனித்தனியாகவும் பண்ணலாம். இப்போ எப்போ வந்து உங்களுக்கு 2 டெராபைட்டுக்கு மேலே கெப்பாசிட்டி தேவைப்படுமோ அப்போ நீங்கள் இந்த ஜிபிடி ஆப்ஷன் ஜிஒய்டி பார்ட்டிஷன் டேபிள் கொடுத்துக்கலாம். 2 டெராபைட்டு கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா எம்பிஆரே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் டூ தட். ஸோ இப்போ இதில் போயிட்டு இதில் ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் என்டையர் 4 GB யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அரல்ஸ் அதில் நான் இப்போதைக்கு 2048 மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன், அப்புறமா நான் ரிமைனிங் 2 GB யூஸ் பண்ணிக்கிறேன், 2 GB யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான். பட் அது வந்து அட் த எண்ட் ஓஎஸ்ல நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ 4 GB இங்கே அஜூர் பிளாட்ஃபார்ம் லெவலில் கொடுத்துருக்கீங்கன்னா 4 GB நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, 4 GB நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, 4 GB பே பண்ணி தான் ஆகணும். யூஸ் பண்ணணும்ல, 4 GB வந்து நம்ம பே பண்ணணும். இன்கேஸ் அது லேட்டராக வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி யூ கேன் எக்ஸ்பேண்ட் இட். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் லேட்டராக கூட. ஸோ நியூ வால்யூம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை நான் ஒரு 3 GB கொடுக்குறேன். போயிட்டு அதை கண்டென்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து 30 சம்திங் ஒரு 3060 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. என்ன சைஸ் வேணால் கொடுக்கலாம். யூ நீட் நாட் ஃபாலோ தட் 1024 அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 4 GB கொஞ்சம் I'll just call it as data disk 001. ஸ்டான்லி, ஒரு ஸ்மால் கொஸ்டின். கேளுங்க. இப்போ நான் வந்து 100 GB கொடுத்துட்டேன், பட் டேட்டா வந்து அங்க வந்து 20 GB தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூசர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க 100 GB, நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஷ்ரிங்க் பண்ணலாம். ஸோ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு யூ ஹேவ் த ஆப்ஷன் டு ஷ்ரிங்க் இட். ஸோ இதில் போய்ட்டு ஷ்ரிங்க் வால்யூம் கொடுத்துட்டு சைஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ கம்மி பண்ணணும், இப்போ 2 GB கம்மி பண்ணணுமான்னா 2 GB கம்மி பண்ணிங்கன்னா ரிமைனிங் வந்து உங்களுக்கு 1286 இருக்கும். ஸோ இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2.75 GB வந்து அன்அலோகேட்டட் ஆகிடும். இப்போ நமக்கு ஆக்சுவல் இது வந்து 1.26 தான் இருக்கும். இது நீங்கள் இங்கே பண்ணுறதால காஸ்ட் கம்மியாகாது. அது நீங்கள் போயிட்டு அங்கே அஜூர் பிளாட்ஃபார்ம் சைட்லேயும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். பட் இப்போதைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய வெரைட்டிஸ்ல வந்து அது கொடுக்கறது கிடையாது. ஓகே, ஸோ தே ஆர் நாட் அலோவிங் இட். அதனால நீங்க வந்து பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆரம்பத்திலே கொடுக்கறது தான் பெட்டர். இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற பார்ட்டிஷனா கிரியேட் பண்ணி வேற யூசேஜுக்கான பண்ணிக்கலாமே தவிர அண்டர்லைங் அஜூர் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருங்க, லெட்ஸ் டூ தட். ஏன்னா மினிமமே 4 GB தான். கொஞ்சம் இன்னொரு சைஸ் அதிகமாக கொடுத்துருந்தா நம்ம அதை டெஸ்டிங் பண்ணலாம். 8 GB கொடுத்துட்டு இல்லை 16 GB கொடுத்துட்டு கம்மி பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, உங்களோட கொஸ்டினுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட் எவர் யூ ஹவ் அலோகேட்டட் அட் த பிளாட்ஃபார்ம் லெவல் யூ ஹேவ் டு பே ஃபார் இட். பிசினஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்களோ இனிஷியலா அவங்க தான் கேட்டாங்க. நம்ம வி ஹவ் ஜஸ்ட் ப்ரொவிஷன்ட் இட் பேஸ்ட் ஆன் தேர் யூஸ் கேஸ் ஆர் ரெக்யர்மெண்ட். இப்போ இதை போயிட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் நான் இன்க்ரீஸ் இட். இதில் ஸ்டான்லி, ஒரு சின்ன டவுட்டா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெஸ்க் ப்ரொவைட் பண்றோம்ல, சரவணன் கேட்ட மாதிரி நம்ம அது ஸ்ட்ரீம் பண்றோம் அப்படின்னா அது பார்ட்டிஷன் டிஸ்கா யூஸ் பண்றோம், அந்த மாதிரி சினாரியோல வந்துட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வருமா, இல்ல டிஸ்கோட வேல்யூக்கு மட்டும் நம்ம பே பண்ண போதுமா? இல்ல, ஃபுல்லாவே தான் பே பண்ணணும். அதை நீங்க வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கீங்களோ அஜூரோட பிளாட்ஃபார்ம் லெவலில் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, 8 GB அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லை 16 GB அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா irrespective of your usage in your operating system நீங்க இதுதான் பே பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, இப்போ 4 GB தான் ஒரு டிஸ்க்கு ஒரு டிரைவுக்கு வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. அந்த டிஸ்க்ல இருக்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 GB வந்துட்டு பார்ட்டிஷன் டிஸ்கா யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் பண்றதுக்கு நம்ம பே பண்ணணுமான்னு கேட்குறேன். இல்ல சி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அது உங்களுடைய ஓஎஸ் லெவல் ஆக்டிவிட்டிஸ். பார்ட்டிஷனிங் தனித்தனியா பார்ட்டிஷன் பண்றதால மல்டிபிள் காஸ்ட்லாம் வராது. நீங்க இங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் பே பண்ண போறீங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க அதை 3 பார்ட்டிஷன் 4 பார்ட்டிஷனா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க 8 GB இங்க என்ன கொடுத்துருக்கீங்க, என்ன ஐஆப்ஸ் ப்ரொவிஷன் பண்ணிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு காஸ்ட் வரும். டேட்டா ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது இல்லைங்களா சிங்க் பண்றதுனால? அது வந்து உங்களுக்கு 3 இந்த சைஸோட கம்மியா இருக்குன்னா அதுவே அலோவ் பண்ணாது பிரைமரிலி. ஓகே, ஸோ ஆல்ரெடி அந்த டேட்டா பத்தல அப்படின்னா நீங்க சிங்க் பண்ண லெவல் பார்த்தோன்னா அதுவே எரர் சொல்லும். பட் வந்து கண்டிப்பா நீங்க அதை விட கம்மியா பண்ணி தேர் ஆர் சான்சஸ் இட் மைட் கரப்ட் இட். ஸோ அதனால என்ன பண்ணணும், பேக்கப் எடுக்கணும், ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருக்கணும். இன் ஆர்டர் டு ஃபார் அ குவிக் ரோல் பேக் பண்றதா இருந்தாலும் சரி, டேட்டா ரெஸ்டோர் பண்றதா இருந்தாலும் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஓகே, ஸோ ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா தென் தேர் ஷுட் நாட் பி எனி
இஷ்யூஸ். பட் இன்கேஸ் நீங்கள் தப்பான சைஸிங் கொடுத்து அது கரப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் எஸ்பெஷலி லினக்ஸ்லாம் வந்து யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். அது வந்து கரப்ட் பண்ணிடும் சிஸ்டம்ஸை. ஸோ ஆமாம், நீங்கள் ஷ்ரிங்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சைஸ் யூஸ் ஆயிருக்கு என்னன்றதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஷ்ரிங்க் பண்ணணும். அதிலே கிளியரா கொடுத்துருவோம். மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சைஸ் நீங்க கம்மி பண்றீங்க, இப்போ கரண்ட் எவ்வளோ சைஸ், ஷ்ரிங்க் ஆனதுக்கு அப்புறம் என்னன்றது இங்கே கிளியரா கொடுத்துருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மிஸ்டேக் எடுத்திருப்பாங்க, மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து 212 தான் வந்து ஷ்ரிங்க் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு மேல கம்மியா போகக்கூடாதுன்றாங்க, 1 GB கம்மியா போகாதீங்கன்னு சொல்றாங்க. பட் இங்க வந்து 1074 ஆஃப்டர் ஷ்ரிங்க். இது வந்து உங்களுடைய கிடைக்க போற கெப்பாசிட்டி, இது ஷ்ரிங்க் பண்ற கெப்பாசிட்டி இல்ல. சில பேர் இதை வந்து மாத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் மேனுவல் எரர்ஸ்லாம் வந்திருக்கு, பார்த்துருக்கேன் இந்த பாஸ்ட். பட் தென் நீங்க ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணீங்கன்னா there should not be any issues. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரைட் அப்டேட்டிங் த டிஸ்க். ஓகே, ஸோ அது அப்டேட் ஆகட்டும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதில் வந்து என்னன்னா இப்போ இந்த டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஸோ அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபீல்ட்லாம் வந்து இங்கே காமிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆட் சம் லிஸ்ட் வந்து வியூ வந்து அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் இங்கே ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்கும். எடிட் காலம்ஸில் போயிட்டு இப்போ எந்தெந்த டிஸ்க்லாம் எந்த சிஸ்டமில் அட்டாச் ஆயிருக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ட்ராப் டவுனில் போயிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் ஐஆப்ஸ் தெரியல, எனக்கு டிஸ்க் ஸ்டேட் தெரியல அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ப்ரொவிஷனிங் ஸ்டேட்டில் இருக்கா, இப்போ வந்து ஆல்ரெடி சக்சீடடா, எந்த சிஸ்டமில் அட்டாச் ஆயிருக்கு எல்லாமே இந்த இடத்துல பார்க்கணும்னா பார்க்கலாம். நிறைய காலம்ஸ் வந்து இங்கே பை டிஃபால்ட்டாக வராது, வேணா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி we are 5 minutes past. என்னாச்சு இந்த பர்டிகுலர் விஎம் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்? ஓகே, we tried creating one more VM. மேபி அது இன்னொரு VM வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகவே இல்லை போல இருக்கு. I'll have to recreate it, but fine. So let me okay, so let me stop this, delete this. ஸோ இந்த இன்னொரு விஎம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரன்னிங்லேயே தான் இருக்கு. ஓகே, அந்த விஎம்ல தான் நம்ம வந்து கெப்பாசிட்டிலாம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்க் கெப்பாசிட்டி வந்து சைஸை பொறுத்து, உங்களுக்கு அதுக்குள்ள இருக்க கன்சம்ஷனை பொறுத்து இட் வில் டேக் சம் டைம். ஓகே, இன் ஆர்டர் டு கெட் ரீசைசிங் டைம் வந்து இட் வில் டிஃபர் பேஸ்ட் ஆன் யுவர் கன்சம்ஷன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு லெட் மீ ரீஸ்கேன். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்தா வரல, வந்துருச்சு. வெரி குட், ரெஃப்ரெஷ் கொடுத்தாலே வந்துருச்சு. சில டைம் ரிஃப்ரெஷ் கொடுத்து வரல அப்படின்னா ரீஸ்கேன் கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அடிஷ்னல் கெப்பாசிட்டி இங்கே காமிக்குது பாருங்க. ஸோ இது வந்து மெஷின் லைவாக இருக்கும் போதே வித்தவுட் டவுன் டைம் வந்து என்னால் ப்ரீமியம் டிஸ்க் வந்து, அதாவது வெர்ஷன் 1லையும் ஸ்டாண்டர்ட்லலாம் பண்ண முடியும். வேற ப்ரீமியம் வெர்ஷன் 2 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டிட்டாச் பண்ணாமல் நம்மளால பண்ண முடியாது. ஸோ நான் அது காமிக்கிறேன். சாரி, ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஸோ இதுவே நான் டேட்டா டிஸ்க் வந்து லெட்ஸ் சே ஸோ இந்த டிஸ்க் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஓகே ஃபைன், இந்த டிஸ்க் வேண்டாம். லெட்ஸ் கோ வித் ஒன் மோர் டிஸ்க். ஓகே, எல்லாமே ப்ராப்பராக சூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் தென் இந்த இடத்துல வந்து ஐ எம் கோயிங் வித் பர்பஸ்ஃபுல்லி அல்ட்ரா டிஸ்கோ இல்லை ப்ரீமியம் எஸ்எஸ்டி வெர்ஷன் போகிறேன். இதில் வந்து நான் 16 GB கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் 16. திஸ் இஸ் ஆல் ஃபைன். ஓகே, ரிவ்யூ அண்ட் கிரியேட்.
இதில் என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னா ஐடியலாக நீங்கள் வந்து யூ cannot do a resizing of your capacity in disk capacity in premium version 2 and ultra. அதை நீங்கள் வந்து டவுன் டைம் வாங்கி தான் you have to adjust that. பட் அது வந்து இப்போ அப்படி இருக்கு. ஃபியூச்சரில் வந்து இட் மைட் கெட் சேஞ்ச். யூ மைட் கெட் ஆன்லைன் சேஞ்சஸ் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருவாங்க ஃபியூச்சரில். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து அந்த ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா டிஸ்க்கு. ஸோ அதில் தான் வந்து அந்த எஸ்ஏபி ஒர்க் லோட் ஆர் ரொம்ப மிஷின் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீமியம் வெர்ஷன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ஃபார் எஸ்கியூஎல் ஆர்டிஎஸ் ரிலேஷனல் டேட்டா பேஸ் ஆர் நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்லாம். இப்போ உங்களுடைய கிரிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் டேட்டா பேஸ் சர்வர் இருக்கு, ஸ்டாண்ட் பை டேட்டா பேஸ் சர்வர் இருக்கு அப்படின்னா சில டைம் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்ட் பை சிஸ்டம்ஸ் ஆர் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாத இந்த பாசிவ் சர்வர்ஸ்லாம் கூட வேற டைப் ஆஃப் டெஸ்க் சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆக்சுவல் யூசேஜ் வரும்போது அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். கன்வர்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் அந்த ப்ரீமியம் வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 கன்வெர்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ இட், யூ கேன் சேஞ்ச் இட் எனி டைம். ஸோ நம்மளுடைய ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ டேட்டா வேர்ஹவுஸ் சர்வர் அப்படின்னா நிறைய டிஸ்க் த்ரூ போர்ட் ஐஆப்ஸ்லாம் தேவைப்படும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஹேவ் டு கோ ஃபார் ப்ரீமியம் வெர்ஷன் 2. நாட் ஒன்லி சீக்வல் அந்த இதுக்கு போகிறீங்க அப்படின்னா காஸ்மோஸ் டிபி, மரிய டிபி, மாங்கோ டிபி, கசன்ட்ரா ஆர் கேமிங் சிஸ்டம்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் கோ ஃபார் வெர்ஷன் 2. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வில் ஷோ யூ திஸ். டெஸ்கில் போயிட்டு So I won't take more time. நான் இது பண்ணிடுறேன். attach existing diskல போயிட்டு இதில் ஓகே மறுபடியும் என்ன தப்பு பண்ணோம் தெரியலையே. what did we do? Okay, so let's go and check that. ஓகே, சிஸ்டம் வந்து வெர்ஷன் 2 கம்பேட்டபிலிட்டியில் நம்ம இது பண்ணல. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will do one thing. நம்ம வந்து நாளைக்கு வந்து அன்மேனேஜ்டு கிரியேட் பண்ணிட்டு எப்படி நம்ம அதை மேனேஜாக மாற்றுறதுன்றதையும் பார்ப்போம். தென் ஹையர் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய டிஸ்கை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இன் அ நட்ஷெல் டு சம்மரைஸ், ஒரு டிஸ்கை நம்ம சூஸ் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் Azure டிஸ்க் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ் எ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நம்ம அந்த டிஸ்கோடைய கேப்பபிலிட்டி என்ன, அதில் என்னென்ன யூஸ் கேசஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அதோடைய த்ரூ போர்ட், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் மெட்ரிக்ஸ், ஐஆப்ஸ் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ அவைலபிலிட்டி கிடைக்கும், அதில் எவ்வளோ ஸ்கேலபிலிட்டி இது இருக்குது, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபர்ட்டை வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு பெனிஃபிஷியலாக ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும்ன்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு சூஸ் த பெட்டர் டிஸ்க் டைப். ஸோ இதில் வந்து என்னென்ன டைப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரைமரியாக 5 விஷயங்கள் இருக்குது. 5 விஷயங்கள் என்னென்ன சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணலான்றதும் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டேன். அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ரிட்டன்டன்சி ஆப்ஷன் இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் வேணும்னா எல்ஆர்எஸ் இசட்ஆர்எஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ அன்மேனேஜ்லேருந்து மேனேஜ் போகிறது எப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நாளைக்கு காமிக்கிறேன். ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்த டிஸ்க் டாப்பிக்கில் இன்னைக்கு டிஸ்க் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ தட் டூ வந்து மேனேஜ் டிஸ்க் ஆப்ஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐல் பி ஹியர் ஃபார் 3 more minutes. ஏதாவது கொஸ்டின் எதாவது கேட்கலாம். ஸோ லெட்ஸ் கொஸ்டின் இல்லைன்னா தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நம்ம நாளைக்கு வந்து எப்படி அந்த மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.